உரையை தொடர்கின்றோம். இன்னைக்கு 27வது நாள். ஒரு முக்கியமான சருக்கம், அதுக்குள்ள நம்ம போறோம். வார் கொண்டவனமுடையாள் உமை பங்கன் கடலே மறவாது கல்லெறிந்த சாக்கியற்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார் கொண்ட கொடை களரிட்டு அறிவார்க்கும் அடியேன். இதுவரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சாக்கிய நாயனார், சிறப்புலி நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், களரிட்டு அறிவார், 4 பேர் வரலாறு இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். வார் கொண்ட வனமுலையாடுமை பங்கன்களே மறவாது கல்லறிந்த சாக்கியற்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார் கொண்ட கொடை களரிட்டு அறிவார்க்கும் அடியேன் கடற்காடி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேல் கூற்றன் களந்தை கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகை. இதை ஒட்டி திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார் நம்பியாண்டார் நம்பிகள். இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு சேக்கிழார் பெருமான் நாடு முழுக்க சுற்றி வீடு வீடாக சென்று செய்திகளை சேகரித்து 4286 பாடல்களில் 72 அடியார்கள் வரலாற்றை விரித்து சொன்னார். இப்போ நம்ம பார்க்க போறது சாக்கிய நாயனார் வரலாறு. அது யார் இந்த சாக்கிய நாயனார்? கடவுளை கும்பிடுற பொழுது ஒரே ஒரு பிரார்த்தனை தான் செய்யணும். மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை மறவாமை வேண்டும். கடவுளே, உன்னை கும்பிடுறவருக்கு பிறப்பு தரமாட்டேன். ஒருவேளை ஏதாச்சும் உச்சம் சொச்சம் கிடந்து பாக்கி இருந்து ஒரு பிறவி எடுத்துட்டா, அது என்ன பிறவியா இருந்தாலும் சரி, நாயாய் பிறந்தாலும் புழுவாய் பிறந்தாலும் சிவபெருமானே உன்னை மறக்க கூடாது. எட்டால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. சுந்தரமூர்த்தி சுவாமி. கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே. அருணகிரிநாத சுவாமி. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மால். திருஞான சம்பந்த சுவாமி. உடுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வடுவாதிருக்க வரந்தர வேண்டும். நான் புழுவா பிறந்தாலும் சரி, உன் திருவடியை மறக்க கூடாது. திருவேங்கட திருவரங்க கலம்பகம் பாடிய பிள்ளை பெருமாளை எங்கார் சொல்றார், என்பு ஒளி யாக்கையுள் பிறப்பினும் அவர் பால் அன்பு ஒளியாமை அருள்மதி எனக்கு. எலும்பில்லாத யாக்கைனா புழுன்னு அர்த்தம். திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாளை எங்கார், என்பு ஒளி யாக்கையுள் பிறப்பினும் அடியர்பால் அன்பு ஒளியாமை அருள்மதி எனக்கே. அடியார்கள் பால் நான் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்தியவர் சாக்கிய நாயனார். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். எப்படி இருந்தாலும் சரி, என்ன ஆடை அணிந்திருந்தாலும் சரி, எந்த கோலம் கொண்டிருந்தாலும் சரி, சிவபெருமானை மறக்க கூடாது. துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். திரு சங்கமங்கைன்னு ஒரு ஊர். இந்த புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, இதெல்லாம் பௌத்தத்தில் சொல்லக்கூடிய வழிபாட்டு தொடர்கள். சங்கம் என்பது அடியார்கள் கூட்டத்தை காட்டக்கூடியது. அந்த சங்கம் அதிகமா புத்தர்கள் இருந்த பகுதி திருச்சங்கமங்கை. அந்த ஊர்ல ஒரு வேளாளர் எப்படியோ தெரியல பௌத்தத்தில் போய் சேர்ந்துட்டார். புத்த மதம், சாக்கிய மதம்னு அதுக்கு பேரு. சாக்கியர்னா பௌத்தர்கள்னு பேரு. பௌத்தத்தில் போய் சேர்ந்துட்டார். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார். அந்த நூல்களை எல்லாம் நிறைய படிச்சார். புத்தியில என்ன பட்டுது? சிவநெறிதான் ஒழுங்கான நெறின்னு பட்டுது. ஏன்? பௌத்தம் சமணம் இதெல்லாம் என்ன சொல்லுது? நீ பண்ணின வென உன்னை வந்து குடிச்சுக்கும்னு சொல்லுது. இப்ப நான் பண்ண நல்வின தீவினை அதுவா வந்து என்ன பிடிக்குமோ? நல்வின தீவினைங்கிறது ஜடம், உயிர் இல்லை. இந்த மைக்கு அதுவா வந்து எனக்கு முன்னால உட்காருமோ? உட்காருந்தா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன்.
யாரோ ஒருத்தர் கொண்டாந்து வைக்கணும். நம்முடைய வினை நம்மை அதுவாக வந்து பற்றி கொள்ளாது. கடவுள்னு ஒருத்தர் இருந்து இந்த வினை இவருக்கு இப்படி, இவர் பிறகு இப்படின்னு கடவுள் தான் கூட்டுவிப்பார். இதான் நம்ம சித்தாந்தம். சமணர்கள் பௌத்தர்கள் கொள்கை என்ன தெரியுமா? ஒரு பசுமாட்டு கூட்டம் கண்ணுக்குட்டியை விரட்டி விட்டாங்க. கண்ணுக்குட்டி வேகமா போய் அவங்க அம்மா பசுவை கண்டுபிடிச்சிருச்சு. நமக்கு பார்த்தா எல்லா பசுவும் ஒரே மாதிரி தெரியும். நம்ம இங்கிலாந்துக்கு போனா அத்தனை வெள்ளக்காரனு ஒரே மாதிரி தெரியும். அவன் நம்ம ஊருக்கு வந்தா நம்மாடு போற அவனுக்கு ஒரே மாதிரி தெரியும். நமக்கு எல்லா பசுமாடும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா கண்ணுக்குட்டி அவங்க அம்மா பசு எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு போய் நிற்குவான். அது மாதிரி நீ பண்ணின வினை உன்னை அதுவாக வந்து பற்றி கொள்ளும். பல்லாவுள் உய்த்து விடினும் குளக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை நல்ல படவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளற்கு நாளடியாங்க. வினையும் அதே மாதிரி பல பசுக்களுக்குள்ள வச்சாலும் கண்ணுக்குட்டி தன் தாய் பசுவை கண்டுபிடித்து வந்து சேருவது போல நீ செய்த வினை உன்னை வந்து பற்றி கொள்ளும். இது தப்பு. வென ஒரு காலம் அதுவா வந்து பற்றி கொள்ளாது. என்ன வென ஜடம், உயிர் இல்லாதது. நம்ம சைவம் என்ன சொல்லுது? செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும், இப்படி 4 இருக்கிறாங்க. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது செய்வினை. இதை பேசுறது யாரு? நான். எனக்கு பேரு செய்வான். இப்படி நான் பேசுறதுனால எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குது. அது அதன் பயன். இந்த புண்ணியத்தை கொடுக்கிறவர் சிவபெருமான். ஆக மொத்தம் நான் பண்றது செய்வினை, நான் செய்கிறேன். அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அந்த பலனை சிவபெருமான் கொடுப்பார். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள். இது நம்ம சைவ சித்தாந்தம். இவர் காஞ்சிபுரத்தில் போய் பார்த்தாரா, சமணத்தை விட பௌத்தத்தை விட இந்த சைவம் நல்லா இருக்குன்னு தோணி போச்சு. உடனே மாத்திட்டு இங்க வர வேண்டியதானே. வேஷத்துல என்ன இருக்கு? மனசுல கடவுள் இருந்தா சரிதானே. நம்மெல்லாம் வேஷத்தை போட்டு விட்டு மனசுல கடவுளை வைக்கல. அவர் வேற வேஷத்தை போட்டு மனசுல சிவபெருமானே வச்சார். அதான் அவருக்கு நமக்கு உண்டான வித்தியாசம். மனசுல சிவபெருமானே வச்சுட்டார். சிவலிங்கம் அருவுக்கும் உருவுக்கும் அடையாளம் சிவலிங்கம். அருன்னா பார்க்க முடியாது, உருன்னா பார்க்க முடியும். சிவலிங்கம் அருவா உருவா? நடராஜா உரு. வானவெளியில ஆண்டவனை பார்க்கிறோம், அரு. சிவலிங்கம் பார்க்கிறோம், அப்போ உரு. ஆனா பெண்ண அடையாளம் ஒன்றும் கிடையாது. அதனாலே அரு. அருவும் உருவுமானது சிவலிங்கம். சிதம்பரத்திலையும் திருப்பெருந்துறையிலையும் இந்த 3ஐயும் பார்க்கலாம். சிதம்பரத்துக்கு போனா நடராஜா இருப்பார், அது உரு. பக்கத்துல சிவலிங்கம் இருக்கும், கீழே அருகுரு. ஒரு பக்கம் ரகசியம்னு சொல்லுவோம். ரகசியம்னா என்ன? வெட்ட வெளி. கடவுள் வெளியாயிருக்கிறார், வெட்ட வெளி. அது அரு. அரு உரு, அரு உரு எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி திருப்பெருந்துறையிலையும் பார்க்கலாம். அதனால என்ன பண்றார் இவரு? காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ் புரியாம் சிவலிங்கம் நானாது நேடியமால் நான் முகனும் காண நடுச்சேனாரும் தளல் பிளம்பாய் தோன்றியது தெளிந்தாராய். 2 பேர் சண்டை போட்டாங்களாம். சிவபெருமானுடைய தோற்றத்தை பார்க்கறதுக்கு பிரம்மாவும் திருமாலும். அது என்ன அர்த்தம் தெரியுமில்ல? பிரம்மா சரஸ்வதியினுடைய தலைவர், மகாவிஷ்ணு லக்ஷ்மியினுடைய தலைவர். அது ஒரு குறிப்பு. உன் பணத்தினாலையும் உன் படிப்பினாலையும் கடவுளை அடக்க முடியாது, அவ்வளவுதான். அதை கதையா போட்டு எப்படியோ கொண்டாந்துட்டோம். பின்னால கருத்து இதுதான். பணத்தினாலையும் பார்க்க முடியாது, படிப்பினாலையும் பார்க்க முடியாது. 2 பேருக்கு நடுவில் பெருமான் பெரிய ஜோதி வடிவாய் காட்சி கொடுத்தார். இது இவருக்கு மனசுல பற்றுச்சு. ஒரு இடத்துக்கு போறார், பொட்ட காடு, ஒரு சிவலிங்கம் இருக்கு. ஆகா, இந்த சிவலிங்கம் எல்லாத்துக்கும் அடையாளம். மனசுல அன்பு வந்துருச்சு. இந்த சிவலிங்கத்தை கும்பிடணும், பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்றது? என்னமோ தோணுச்சு. ஒரு கல் கடந்தது, எடுத்து அடிச்சார் சிவலிங்கத்தின் மேல. அவருக்கு தோணுன பூஜை அது. சரி, கல்லெடுத்து அடிக்கலாமோ? நம்ம அடிக்க கூடாது, அவர் அடிக்கலாம். சேக்கரார் சொல்றார்,
சின்ன பையன் நம்ம நெஞ்சில உதைச்சுட்டான், நம்ம பேரன் சும்மா தானே இருக்கான், காலை பூச்சி முத்தம் கொடுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி இகழ்வனவே செய்தாலும் இளம் புதல்வர்க்கு இன்பமே நிகழும், அதுபோல் அதற்கு நீள் சடையார் தாம் மகிழ்வார். இவர் கண்ணு விட்டு அடிக்க 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 சிவபெருமானுக்கு சந்தோஷமா இருக்கான். இப்ப என்ன புரியுது? செயல் முக்கியம் இல்லை, அன்பு முக்கியம். நீ அன்பு இல்லாம மலர போட்டா அது கல்லு, அன்போட கல்ல போட்டா அது மலர். அப்ப கடவுள் அன்பைத்தான் பார்க்கிறார். ஔவையார் ஒரு வீட்டுக்கு போனானா, அந்த வீட்டுக்காரி பொல்லாதவர், வீட்டுக்காரன் ரொம்ப நல்லவன். இந்த ஔவையாருக்கு சோறு போடணும்னு ஆசைப்பட்டான். மெதுவா வீட்டுக்காரிகிட்ட போனான், உட்கார வச்சான், அவன் முகத்தை தொடச்சான், தலையில ஈரும் பேனும் ஏகமா வச்சிருக்கா. உட்கார்ந்து ஈரு பேனெல்லாம் வாங்கினான், ஏதோ அவளை தாஜா பண்றதுக்கு. மெதுவா அவள் முகத்தை தூக்கி பார்த்தா, விருந்தாளி வந்திருக்கிறார்னு சொன்னான். அவ்வளவுதான், எந்திரிச்சா, தொடப்பத்தை எடுத்தா, 4 சாத்து சாத்திட்டான். இருந்து முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்து மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தால். அட புது தொடப்பத்திலேயாவது அடிக்கப்படாது, பழைய தொடப்பம். பழமுறத்தால் சாடினாள் ஓடோடத்தான். ஔவையாருக்கு எப்படி இருக்கும்? இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது. வேற ஒரு வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டிலையும் ஒரு மாதிரி இருக்கு, சரியில்லை. ஆனாலும் இந்த கிளை வந்துட்டா சாப்பாடு போடணும். அன்பு இல்லாம சாப்பாடு வந்தாச்சு, என்ன பண்றது? சரி, சாப்பாடு போட்டு தொலைப்போம், நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி சாப்பாடு போட்டா ஒருத்தி. ஔவையார் எந்திரிச்சான், என்பெல்லாம் பற்றி எரியுதேன்னா. என்னன்னு கேட்டான். என்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயோ அன்பில்லாள் விட்டு அமுது. அன்பில்லாம போட்ட அமுது எலும்பெல்லாம் பற்றி எரியுதேன்னாலாம். இதுதான் சார் நோக்கம். நீங்க அன்போட கல்லால அடிச்சாலும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார். நீங்க அன்பில்லாம மலரால அர்ச்சனை பண்ணினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மன்மதன் மலரால தான் அம்பு விட்டான், எரிச்சு விட்டார்ல. என்னங்க, மலர் தானே விட்டான் அவன். 5 அம்பு விட்டான். 5 அம்பு மிக்க அலராய் நின்றாய். நம்ம அபிராமி அந்தாதி 5 அம்பு விட்டான், மலர் எரிச்சு விட்டார். இந்த ஆளு கல்லு விட்டு அடிக்கிறார், சிரிச்சுக்கிறார். சிவபெருமான் வினோதமான ஆளாத்தான் இருக்கார். அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் கல்லு விட்டு அடிக்காம சாப்பிட உட்கார்ந்துட்டார். அதாங்க சாப்பிட உட்கார்ந்துட்டார். சாப்பிட போற பொழுது, ஆகா, இன்னைக்கு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலையே. என்ன பூஜை? கல்லால் அடிக்கிறது. இன்னைக்கு பூஜை பண்ணலையே, ஆகா, மறந்து போச்சு. சாப்பாட்டை பாதியில சாப்பிடாம விட்டு விட்டு எந்திரிச்சிட்டாங்க. ரொம்ப அயர்வு, பசிக்குது, சாப்பிட போனார், மறந்து போச்சு, அப்படியே கிளம்பிட்டார். இங்க வந்துட்டார், கல்லை எடுத்து அடிக்க போனார். சிவபெருமான் பராசக்தியோட காட்சி கொடுத்துட்டார். அவ்வளவுதான் வரலாறு. சாக்கிய நாயனன் அங்கொரு நாள் அருளாலே அயர்ந்து உண்ண புகுகின்றார். அயற்சியோடு சாப்பிட போறார், பசி. எங்கள் பிரான் தன்னை எரியாது அயர்ந்தேன், கல்லு விட்டு அடிக்காம மறந்துட்டேன் என எழுந்து பொங்கியதோர் காதலுடன், அதான் முக்கியம், அன்போட மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி புனைந்தார், திருமுன்பு மேவினார். சிவபெருமானுக்கு முன்னால வந்தார், கல்லை எடுத்தார். சிவபெருமான் சொன்னார், அப்பனே அடிச்சு எல்லாம் போதும், நானே காட்சி கொடுத்து விட்டேன், இனிமே அடிக்காத. அதுதான் கல்லு. சிவபெருமான் சிவலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போனார். மடவிடை மேல் துணைவியொடு தோன்றினார். இது சாக்கிய நாயனார் வரலாறு. அடுத்தாப்புல சிறப்புலி நாயனார். ரொம்ப சின்ன சின்ன வரலாறு இதெல்லாம். சிறப்புலி நாயனார் யாரு? சோழ நாடு திருவாக்கூர்னு ஒரு ஊர். நான் முன்ன இதை பற்றி சொல்லியிருக்கேன். திருவாக்கூர் தான் தோன்றி மாடம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். ஒரு கதையை சொன்னா உங்களுக்கெல்லாம் புரியும். சோழ ராஜா 1000 பேருக்கு சாப்பாடு போடுறான் தான் தோன்றி மாடத்துல. எல்லாரும் சொல்றாங்க இந்த 1000த்துக்குள்ள சிவபெருமான் ஒருத்தர் இருக்கார். அவனுக்கு புரியல. 999 பேரை உள்ள அனுப்பிச்சுட்டான். 1000 இடம் இருக்கு, 999 பேரை எண்ணி உள்ள அனுப்பிச்சுட்டான். போய் பார்த்தா எல்லாம் நிறைஞ்சிருக்கு. நான் 999 பேரை தான் அனுப்பிச்சேன், ஆனா எல்லாம் நிறைஞ்சிருக்கு. சரி, சாப்பிட்டு திரும்பி போறது பார்த்து
திரும்பி போறது எண்ணிக்கிட்டே இருக்கேன். 999 பேர் போயிட்டாங்க. பார்த்தா சுத்தமா இருக்கலாம் ஆளுங்க. யாரு? 1000-ல் ஒருவன் சிவபெருமான் வாங்கலாம். இப்ப ஞாபகம் வருதா? 1000-ல் ஒருவன் எங்கேயோ கேட்டாப்புல இருக்குல்ல, சிவபெருமான். அந்த ஊர் தான்தோன்றி மாடம். 1000-ல் ஒருவன் சிவபெருமானுக்கு பேரு. அந்த ஊரிலே சிறப்புலி நாயனார் ஒரு அந்தனர், சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பிராமணர். என்ன செஞ்சார் தெரியுமில்ல? 2 காரியம், அவ்வளவுதான் மோட்சம். என்ன 2 காரியம்? சிவபெருமானை கும்பிடுறது, வந்தவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறது. முடிச்சு போச்சு. பகவான் பணத்தையும் கொடுத்தா, மனசையும் கொடுத்தான். கொடுக்கிறதுக்கு மனசு சாதாரணமா வராது, பூட்டி தான் வைக்க சொல்லும். என்னதான் சொல்லுங்க, உள்ள வைக்கத்தான் சொல்லும். சில பேருக்குத்தான் அந்த மனசு வரும். ஈகை வந்தவாளுக்கு சாப்பாடு கொடு, நிதியம் அள்ளி கொடு. வள்ளலார் சிறப்புலி நாயனார் சேக்கிழார் சுவாமி. வள்ளலார் என்ன அப்படி பெரிய வள்ளலார்? எல்லாருக்கும் கொடு, இருக்கதை கொடு, என்ன இருக்கோ அதை கொடு. 5 ரூபா வச்சுக்கிட்டு 2 ரூபா கொடுக்காதே, 5 ரூபா வச்சுக்கிட்டு 5 ரூபாய் கொடு. அழகப்ப செட்டியார் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள். ஒரு முறை புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு கேட்டு சாத்தி இருக்கும். அந்த இடத்துக்கு பேரு நமன சமுத்திரம்னு பேரு. திருச்சிராப்பள்ளி பக்கம் புதுக்கோட்டை, புதுக்கோட்டைக்கு முன்னால நமன சமுத்திரம். நமன சமுத்திரத்தில் ஒரு புகை வண்டி நிலையம், ஒரு கேட்டு சாத்தி இருக்கும். டாக்டர் அழகப்ப செட்டியார் கல்லூரி கட்டியவர் காரைக்குடியில. 1947 கல்லூரி கட்டியவர். முத 3 கல்லூரிகள் கட்டுவதாக வாக்களித்தார்கள் வைஸ் சான்சலர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார்கிட்ட. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த பக்கம் கல்லூரி கிடையாது. யார் யார் கல்லூரி கட்டுறீங்க, நீங்கள்லாம் கட்டணும் அப்படின்னு லட்சுமணசாமி முதலியார் பெரிய வைஸ் சான்சலர் 25 ஆண்டுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வீசியா இருந்தவர். உலகத்தில் ரொம்ப பெரிய மருத்துவர், பெண் மருத்துவர். ஆமா, கைனகாலஜிஸ்டா, அவ்வளவு பெரிய ஆளவர். அவர் கையெழுத்து போட்டா அதுக்கு ரொம்ப மரியாதை. அவர் சொல்லிவிட்டார். விருதுநகர்ல ஒருத்தர் எந்திரிச்சார், நான் ஒரு காலேஜ் கட்டுறேன். சிவகங்கை ராஜா எந்திரிச்சார், நான் ஒரு காலேஜ் கட்டுறேன். அழகப்ப செட்டியார் எந்திரிச்சார், நான் ஒரு காலேஜ் கட்டுறேன். அவர் சிவகங்கை, இவர் விருதுநகர், இவர் காரைக்குடி. அவங்க 2 பேரையும் பார்த்து நீங்க எப்போ கல்லூரி தொடங்குவீங்க? அடுத்த ஜூன் மாசம் தொடங்கிடுறோம். இப்ப ஜூன் மாசம். அழகப்ப செட்டியாரை கேட்டாங்க, எப்ப தொடங்குவீங்க? இந்த ஜூலையில தொடங்கிடுறேன். இன்னும் 1 மாதம் இல்லையா? ஆமா, தொடங்கிடுறேன் கல்லூரி. நினைச்சா உடனே செய்யணும். 1 வருஷமெல்லாம் ஒத்தி புறப்பட்டார். போனார், காரைக்குடிக்கு போனார். அங்கே உள்ள முனிசிபல் ஆபீஸ் ஒன்று, காந்தி மாளிகைன்னு பேரு. அந்த காந்தி மாளிகையை வாடகைக்கு எடுத்தார். BA, BCom, BSc 3 கிளாஸ் ஆரம்பிச்சிட்டார். வாத்தியாரை கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் என்ன சம்பளமோ அதை விட 10 ரூபா கூட சம்பளம். 10 ரூபான்னு நீங்க நினைக்கிற 10 ரூபா இல்லை. 1947 10 ரூபா. அதுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். எல்லாம் 10 ரூபா கூட காரைக்குடி. அப்படி காலேஜ் கட்டின புண்ணியவான் அவர். வந்தார், புதுக்கோட்டையில வந்தார். கார் நின்றுச்சு. என்ன கேட்டு சாத்திட்டான். அவருக்குள்ள ஒரு 10 பேர் உள்ள பெரிய வேன் இருக்காங்க. இவர் நல்ல வெயில், மே மாசம். கீழே இறங்கினார். ஒரு அம்மா கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சு வித்துக்கிட்டு இருந்தான். வெயில் நேரத்துக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. செட்டியார் கீழே இறங்கினார். அவர்கிட்ட நிறைய வெள்ளரிக்காய் அள்ளிட்டு வந்தார். இந்த வண்டியில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தார். எல்லாம் சாப்பிட்டாங்க. அவளுக்கு பணம் கொடுக்கணுமா இல்லையா? பையில இருந்து 100 ரூபாய் எடுத்தாங்க. அப்ப 100 ரூபா அவள்கிட்ட கொண்டே கொடுத்தார். அவளுக்கு உலகமே சுத்துது. சாமி, எல்லாமே 50 காசு தான். நீ எடுத்தது பூரா 50 பைசா, அரை ரூபா. நீங்க 100 ரூபா கொடுத்தா 200 டைம்ஸ். நான் எங்க போவேன் மிச்சத்துக்கு? 99 ரூபா 50 காசு கொடுத்தா நான் மிச்சத்துக்கு எங்க போவேன்? செட்டியார் சொன்னார், மிச்சம் தர வேண்டாம், நீ வச்சுக்கோ. அவளுக்கு 2வது முறை உலகம் சுத்துது. என்னடா இவ்வளவு கொடுப்பானா? யாராவது எடுத்து உள்ளுக்க வச்சா, எந்திரிச்சா. அங்க இருந்த வெள்ளரிக்காய் அவ கடை எடுத்தா. வந்தவன், போனவன், அறிஞ்சவன், தெரிஞ்சவன், பஸ்ல உட்கார்ந்தவன், கேட் கீப்பர், அவ்வளவு பேருக்கு ஆளுக்கு 2 வெள்ளரிக்காய் அள்ளி கொடுத்துட்டான். எல்லாம் சாப்பிட்டு போயிட்டான். இங்க சுத்தம், கடையில் ஒண்ணும் இல்லை. நீ புருஷங்காரன் வந்தா, என்ன விற்க வேண்டியதை பூரா அள்ளி கொடுத்துட்டு, மச்சான் இந்த புண்ணியமா ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. அதை தொட்டனா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எனக்கு தோணி போச்சு.
அதான் கொடுத்துட்டேன். 100 ரூபாயா? இதுக்கா? ஆமா, கொடுத்தாலே எல்லாருக்கும் கொடுக்க தோணி போச்சு. அதுதான் வள்ளன்மை. தானும் கொடுத்து மற்றவனுக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உண்டாக்குறது. சிறப்புடைய நாயனார் வள்ளல். அமுதன் கொடுத்தார், நிதி கொடுத்தார், அஞ்செழுத்து சொன்னார், சிவ வேள்வி செய்தார், சிவபெருமான் திருவடியை அடைந்து விட்டார். ரொம்ப வசதியா போச்சுல்ல, எந்த சோதனையும் கிடையாதுங்க. இப்ப ஒருத்தர் சோதிக்க போறார் பாருங்க, இவருக்கும் சேர்த்து வட்டி முதலுமா ஒருத்தர் சோதிக்க போறார். பாவம், சிவபெருமான் கணக்கு தப்பாது. யார் யாருக்கு என்னென்னு தெளிவா வச்சிருப்பார். அதாவது அவனவனுக்கு ஒழுங்கா நடக்கும். நமக்குத்தான் ஏன்னு புரியாது. அடுத்தாப்பட செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்கடியேன். இப்போ சிறு தொண்டர் வர்றார். செங்காட்டங்குடி சிறு தொண்டர். கஜமுகன் ஒரு அசுரன். விநாயக பெருமான் அவனை சம்ஹாரம் பண்றார். கஜமுகாசுர சம்ஹாரம். அப்ப அவனுடைய ரத்தம் பரவி அந்த ஊர் முழுக்க செவப்பா போச்சா மண்ணு. அதனால ஊருக்கு செங்காட்டங்குடின்னு பேரு வச்சான். செங்காட்டங்குடியில ஒரு ஆத்தி மரம், இன்னும் அந்த மரம் எல்லாம் இருக்கு, முரட்டு மரம். ஆத்தி மரத்துக்கு கீழே பிள்ளையார் பூஜை பண்ண இடம். நன்னிலம், திருப்புகலூர், திருமருகல், நடுவலை செங்காட்டங்குடி. ஒரு 7-8 ஊர் சேர்த்துறோம் அந்த இடத்துல வரிசைக்கு. அப்பர் சுவாமிகள் கடைசியில கைலாசத்துக்கு போன திருப்புகலூர், நன்னிலம், இந்த பக்கம் திருமருகல், ராமநதீச்சரம், கண்ணபுரம், அங்கனக்குள்ள திருச்செங்காட்டங்குடி. திருச்செங்காட்டங்குடியிலே மாமாத்திரர் குலம். மாமாத்திரர்னு தெரியுமா? பூணூல் போட்ட வைத்தியர்கள். வைத்தியம் பண்றது அவளுக்கு தொழில். பூணூல் போட்டிருப்பாங்க. பூணூல் போட்ட வைத்தியர்கள் மாமாத்திரர்கள். அந்த வம்சத்திலே பரஞ்சோதின்னு ஒரு பிள்ளை பிறந்தது. பரஞ்சோதி ரொம்ப பெரிய வீரன். அதனால ராஜா என்ன பண்ணார், இவனை கூப்பிட்டு சேனாதிபதியா ஆக்கிட்டார். வீரமிக்க பரஞ்சோதி, மாமாத்திரர் வம்சம். இதெல்லாம் சிவகாமியின் சபதத்தை படிச்சா தெரியும். கல்கி பெரிய ஆளு பரஞ்சோதி. நரசிம்மவர்ம பல்லவன்கிட்ட படைத்தலைவர், சேனாதிபதி. சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி படையெடுத்து வந்தான். மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்திகளை வெற்றி கண்டு காஞ்சிபுரத்தில் இருந்து தங்கத்தை எல்லாம் நிறைய அள்ளிக்கிட்டு போயிட்டான். நரசிம்மவர்ம பல்லவன் அப்ப சின்ன பிள்ளை. மகேந்திரவர்மன் அவங்க அப்பா தோத்து போயிட்டார். நரசிம்மவர்மனுக்கு மனசுக்குள்ள ஒரு கோபம். இங்க வந்து நம்மளை சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டான்ல, இவனை ஜெயிக்கணும். இங்க இருந்து சேனைகள் தயாரிக்கப்பட்டன. பரஞ்சோதியார் தலைவர். புறப்பட்டு ராஷ்டிரகூட, அது எங்க இருக்கு? பெல்காம். பெல்காம்னு பம்பாய் கிட்ட இருக்கு பாருங்க. பாதாமி, பெல்காம், பம்பாய், அந்த ரேஞ்சு. அதுதான் சாளுக்கியர்களுடைய சாம்ராஜ்யம். வாதாபி அங்கதான் இருக்கு. வாதாபி அவர்களுடைய தலைநகரம். வாதாபி கோட்டைக்குள்ள அவன் உட்கார்ந்துட்டான். பரஞ்சோதி இங்க இருந்து சேனையோட போய் முற்றுகையிட்டார். கோட்டைக்குள்ள எதுவும் போகக்கூடாது. ஒரு வாரம் ஆச்சு, அவன் பணிய மாட்டேங்கிறான். உள்ள சாப்பாடு வச்சிருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான். சுத்தி சுத்தி வாரார் பரஞ்சோதியார். ஒரு வாரம் ஆச்சு, நம்ம படைகள் இங்க வந்து அந்த கோட்டையில ஒரு மாடம். மாடத்துல புதுசா ஒரு சாமி, நம்ம பிள்ளையார். அது வரைக்கும் பிள்ளையார் வழிபாடு இந்த பக்கத்துல கிடையாது. புதுசா இருக்கு இந்த சாமி. உடம்பு மனுஷ உடம்பு, தலை யானை தலை, 5 கை. ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து இருக்க. சாமி, உன்னை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, நீ புதுசா இருக்க. இந்த போர்ல நான் ஜெயிச்சு வாதாபியிலிருந்து செல்வங்களை கொண்டு போற பொழுது நீ கருணை காட்டினால் உன்னையும் கொண்டுகிட்டு போய் எங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டுறேன். பரஞ்சோதியார் அதே மாதிரி ஜெயிச்சார். அதே மாதிரி நிறைய செல்வங்களை அள்ளிக்கிட்டு வந்தார். ஒரு பல்லக்கில பிள்ளையாரை வச்சு தூக்கிட்டு வந்துட்டார். திருச்செங்காட்டங்குடிக்கு போகும் முன்னால காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். ராஜாக்க பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சார். கொண்டு வந்த தங்கா வைரம் எல்லாத்தையும் ஒப்படைச்சார். பிடிச்சுக்கிட்டு வந்த ஆட்கள், சிறைப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒப்படைச்சார். ராஜா பார்த்தார், இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்ததுக்கு உனக்கு வாழ்த்துக்கள். இந்த பக்கத்துல இருந்தவன் சொன்னா, இவர் பெரிய சிவனடியார், அதனாலதான் இவ்வளவு வெற்றி. அப்படியா? ஒரு சிவனடியார நான் இந்த வேலைக்கு அனுப்பிச்சு விட்டனே, சண்டை போடுற வேலைக்கு அனுப்பிச்சு விட்டனே, நான் தப்பில்ல பண்ணிட்டேன். காலில் விழுந்துட்டார் ராஜா. நீங்க சிவனடியார்னு எனக்கு தெரியாது. என்ன மகேந்திரவர்மன் சிவபக்தி,
நரசிம்மவர்மன் சிவபக்தி உள்ளவன். திருநாவுக்கரசு பெருமான் ஒரு பக்கம் பரப்பி கொண்டிருக்கிற காலம், திருஞான சம்பந்த பிள்ளையார் ஒரு பக்கம் தேவாரம் பாடுற காலம், இந்த பக்கம் ஒரு மறுமலர்ச்சி உண்டான காலம். உம்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டு ஒளிந்தேன் நானான். காலில் விழுந்தா எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும், நீங்க உங்க விருப்பப்படி செய்யலாம். வேற என்ன பண்றார்? நான் எங்க சொந்த ஊருக்கு போறேன், திருச்செங்காட்டங்குடி, எனக்கு ஒன்னே ஒண்ணு செய், என்ன இந்த பிள்ளையாரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போறதுக்கு அனுமதி கொடு. அதான் பழைய காலத்து பழக்கம் ராஜாட்ட, இந்த பிள்ளையாரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போறதுக்கு அனுமதி கொடு. பிள்ளையார் மட்டும் இல்ல, நிறைய செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க, எதுவும் வேண்டாம், பிள்ளையார் போடும். திருச்செங்காட்டங்குடியில கணபதி சரத்திலே பிள்ளையாருக்கு கோயில் கட்டினார். அதான் நம்ம வாதாபி கணபதியும் பஜேகம். அப்புறம் தான் அதெல்லாம் ஆரம்பிச்சது. வாதாபி கணபதி கணபதி சரத்திலே திருச்செங்காட்டங்குடியிலே அந்த கோயில்ல இப்போ இருக்கார், பார்க்கலாம். இவர் மனைவி திருவெண்காட்டு நங்கை, பேரெல்லாம் தெரியாது, பிறந்த ஊரு திருவெண்காடு போல இருக்கு, அதனால திருவெண்காட்டு நங்கை. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. சண்டைக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லணும்ல, சேக்கிழார் சொல்றார், வேறாகி மனையறத்தின் வேறாகி விளங்கு திருவெண்காட்டு நங்கைவால் சீராள தேவரனும் திருமைந்தர் அவதரித்தார். சிறுத்தொண்டர் பிறந்த போது அவதரித்தார்னு சொல்லல, இந்த குழந்தை பிறந்த பொழுது இந்த கொண்டாட்டி யாரா? மனையறத்தின் வேறா. இந்த கோபுரம் தெரியும், கீழே இருக்கிற அஸ்திவாரம் தெரியாது. மரம் தெரியும், கீழே இருக்கிற வேர் தெரியாது. புருஷன் பெருமை தெரியும், அடிப்படையா இருக்கிற பொண்டாட்டிய ஒருத்தனுக்கு தெரியாது. அதான் மனையறத்தின் வேர் அந்த வார்த்தையை வைக்கிறார். சிறுத்தொண்டருங்கிற மரத்துக்கு வேறா இருக்கிறது யாரு? வீட்டுக்காரி. மனையறத்தின் வேர். சேக்கிழார் பெண்களுக்கு கொடுத்த இடம் ரொம்ப அதிகம். சேக்கிழாரும் சேகிழையார்களும் ஒரு நூல் வந்திருக்கு, சிவகைமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் எழுதியிருக்கார். அதுல பட்டியல் போடுறார் இதையெல்லாம். மனையறத்தின் வேறாகி விளங்கு திருவெண்காட்டு நங்கைவால் சீராள தேவருங்கிற பிள்ளை பிறந்துதான். பிறக்கிற போதையா பேர் வைப்பாங்க? குழந்தை பிறந்துதானே சொல்லணும். சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். ஏன்னு அது பின்னால சொல்ல போறேன். அந்த பிள்ளை அவ்வளவு சிவபக்தி, 5 வயசுல அவ்வளவு சிவபக்தி. சரி, பிறந்தாச்சு. குழந்தைக்கு 3 வருஷம் ஆச்சு. இந்த முடியெல்லாம் எடுக்கிறது, மயிர் வினை மங்களம் செய்தார், அதெல்லாம் சேக்கிழார் சொல்றார். இவங்க வீட்டுக்கு திருஞான சம்பந்தர் வந்துட்டார். யார் வீட்டுக்கு? சிறுத்தொண்டர் வீட்டுக்கு. நம்ம அதெல்லாம் முந்தி பார்த்தோம். அப்பதான் இந்த கதையை லேசா நம்ம சொன்னோம். இப்ப முழுக்க சொல்ல போறோம். திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடிக்கு வர, சிறுத்தொண்டர் வீட்டில் இருந்து அமுது அருந்த, அதெல்லாம் முடிஞ்சது. இவருடைய தொண்டு அன்னக்கொடி கட்டினார். யாரு வந்தாலும் சாப்பாடு, என்ன கேட்டாலும் சாப்பாடு, எல்லாரும் சாப்பிட்டு போறாங்க. இந்த திருத்தொண்டு சிவபெருமான் திருவடிக்கு போய் சேர்ந்தது. நம்ம திருத்தொண்டு சிவபெருமான் திருவடிக்கு போனதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவர் புறப்பட்டு இங்க வந்துடுவார். சிவபெருமான் இப்ப புறப்பட்டார். இவருடைய தொண்டை உலகடிய செய்ய வேண்டும். பெரிய புராணத்துக்கு ஒரே நோக்கம், மறைவாக நீ தொண்டு செய்தால் அதை நான் வந்து வெளிப்படுத்துவேன். அதுதான் சிவபெருமான். அவர் சோதிச்சார்னு சொல்லவே கூடாது. சிவபெருமான் அடியாறு சோதனை பண்ணனார், ரொம்ப தப்பு. ஏன்னா அவர் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும், சோதிச்சா இவன் மாட்டுவானா மாட்ட மாட்டானான்னு அவருக்கு தெரியும். தெரியாதா? தாய் அறியாத சூழ் கிடையாது, தலைவனுக்கு தெரியாத மனசு கிடையாது. ஏன் பண்ற? வெளியில இது எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும். அங்கிருந்து புறப்பட்டார். அம்பாள்கிட்ட சொல்லிக்கிறேன், அவளை கூட்டிக்கிட்டு வந்த. இவர் பண்ண போற காரியம் ஒரு மோசமான காரியம். அம்பாள்கிட்ட சொன்ன விடமாட்டான். புறப்பட்டார். என்ன கோலத்தில் வர்றது? வடநாட்டில் கறி சாப்பிடுற கோலம், பைரவ கோலம், மண்ட ஓடு, அப்படி புறப்பட்டார். வடநாட்டு பைராகிகள் உத்தராபதீஸ்வரர்னு பேர் வைக்கிறாங்க. உத்தரம்னா வடக்கு, வடநாட்டிலிருந்து வந்த ஒரு சன்னியாசி. நம்ம ஊர் சன்னியாசி இப்படியெல்லாம் ஒரு காலம் கேட்க மாட்டார். அதனால வடநாட்டு சன்னியாசி காசியில பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாங்க. இப்படி ஆட்கள் நமக்கு அவங்களை பார்த்தாலே பயமா இருக்கும். காசியில அங்கிருந்து புறப்பட்டார் சுவாமி. திருவடி சிலம்பு கலீர் கலீர் இருக்குது. சுவாமி வர்றார், பார்த்துக்கோங்குது.
வெந்த சிவந்த சடையில் கரிய முடியாக மாறிற்று. தும்பை மலர் நட்சத்திரம் போல தெரியுது. திருநீரு பெரிய பொட்டு, பிறைமதி சின்னதாகிவிட்டது இந்த பொட்டுக்கு முன்னால. காதிலே சங்க வெண்குடை, அதுல செவ்வரத்தம் பூ. கழுத்திலே நீலகண்டம், அது மறைய மணிவடங்கள். தோல் வளையம், காலில் சிலம்பு, ஒரு கையில திரிசூலம், ஒரு கையில டமருகம். காசியில காலபைரவர் கோயில்ல போய் பார்த்தா ஒரு சிலை இருக்கும். அப்பதான் விரித்தவல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோடகால பைரவனாகி வேடம் குறித்தூமை அஞ்ச கண்டு ஒன்றிரு மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். அப்படி ஒரு கையில டமருகம், ஒரு கையில சூலம், நெற்றி கம்பீரமா இருக்கு. பார்த்தா ஒரு பக்கம் பயமா இருக்கு. அப்படி கோலம். உத்தராபதீஸ்வரர் வந்துட்டார். அதுக்குள்ள நம்ம சிறு தொண்டர் அன்னைக்கு காலையில அடியார்களை தேடுறார் சாப்பிடுறதுக்கு. அடியார்கள் சாப்பிடாம சிறு தொண்டர் சாப்பிட மாட்டார். அடியார்களுக்கு உணவிட்டு விட்டுத்தான் அவர் சாப்பிடுவார். அடியார்கள் வரலன்னா அன்னைக்கு பட்டினி. பூரா தேடுறார், சிவனடியாரே காணும், எங்கேயும் காணும். என்ன செய்யறது? கஷ்டப்பட்டு ஊருக்குள்ள போய் தேடிட்டு வரேன், வருத்தத்தோட போயிட்டார். அந்த நேரம் பார்த்து இவர் வந்துட்டார் வீட்டுக்கு. வாசப்படியில் நிற்கிறார். வீட்டுக்குள்ள யார் இருக்கா? திருவெண்காட்டு நங்கையும் ஒரு வேலைக்காரியும். வேலைக்காரிக்கு பேரு சந்தனத்தாதின்னு பேரு. சேக்கிழார் அந்த பேரு சொல்றார். திருவெண்காட்டு நங்கை பேரு தெரியல, இந்த வேலைக்காரி பேரு தெரியுது. ஏன்னா அவன் மிகப்பெரிய ஆளு. அதை சொல்லப்படுறேன் இப்ப உங்களுக்கு. சந்தன நங்கை, சந்தனத்தாதி. அவன் எட்டி பார்க்கிறான். இவர் இங்கேருந்து சத்தம் போடுறார். தொண்டானார் கென்னாடும் சோரடிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்கு உள்ளாரோ. தொண்டர்களுக்கு எப்பவும் சோறு போடக்கூடிய சிறு தொண்டர் இந்த வீட்டில் இருக்கிறாரா? வாசப்பள்ள நின்று சத்தம் போடுற இந்த வடநாட்டு பைராகி. தொண்டானார்க்கு என்னாடும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் மாறி அணிந்தவர் இம்மனைக்கு உள்ளாரோ. இந்த வேலைக்காரி முதல்ல வந்துட்டான். அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். வேலைக்காரிய வேலைக்காரனும் நல்லா கிடைக்கணும்னா ரொம்ப கொடுத்து வைக்கணும். நம்ம வீட்டுக்கு விருந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வேலைக்காரி லீவ் போடுவார். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏன் வரல? பாட்டியார் செத்து விட்ட 16ஆம் நாள் என்பார். பானையிலே தேடிருந்து பல்லால் கடித்தது என்பார். என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்படி கஷ்டப்பட்ட பொழுது எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், கண்ணன் என் சேவகன் எங்கிருந்தோ வந்தான். பாரதி. அது மாதிரி வேலைக்காரி முதல்ல போயிட்டான். ஐயா, அடியார தேடித்தான் அவர் போயிருக்கார், உள்ள வாங்க. என்ன வார்த்தை சொல்ற பாருங்க. அந்தமில் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார். எந்தமை ஆளுடையவரே, எங்களை ஆட்கொள்ள வந்தவரே. கெட்டிக்காரியா இருக்கு அந்த வேலைக்காரி. அகத்துள் எழுந்தருளும். அகத்துள்னா வீட்டுக்குள்ளேன்னு அர்த்தம், மனசுக்குள்ளேன்னு அர்த்தம். அகம்னா மனசு, அகம்னா வீடு. ஆத்துக்கு போறேங்கிறாங்கல்ல, ஆத்துக்கு போறதில்ல, அகத்துக்கு போறது. அகத்துக்கு போறதுதான் காலப்போக்கில் என்ன ஆயிப்போச்சு, ஆத்துக்கு போறேன்னு ஆயிப்போச்சு. அகம் நல்ல தமிழ் சொல். அகத்துக்கு போறது. அகத்துள் எழுந்தருளும். அவர் அந்த ஆளு. ரெண்டு பேரும் பொம்பளைகளா இருக்கிறீங்க, பெண்கள் இருக்க இடத்துல நம்ம தனியா வரமாட்டோம். ஒரு பிகு பண்ணிக்கிறாரு. மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம். இது எப்படி இருக்கு? ஆண்களே கிடையாது, ரெண்டு பேரும் பெண்கள். நான் எப்படி உள்ள வருவேன்? வரமாட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த காரைக்கால் அம்மையார் தனியா உட்கார்ந்த பொழுது இந்த ஆள் போனாரா இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. புருஷன் கடையில் உட்கார்ந்துருந்தான், 2 மாம்பழத்தை கொடுத்து விட்டான். சிவபெருமான் அடியாரா போய் உட்கார்ந்து நீட்டா சாப்பிட்டு வந்தார்ல, அன்னைக்கு இது எங்க போச்சு இந்த அறிவு? யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்றாரு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம வரமாட்டான். சிவகைமணி சீக்கிய செய்ய எழுதுறாரு. அது தாய் வீட்டுக்கு பிள்ளை போனாப்பட. அம்மா தனியா இருக்கிற பொழுது பிள்ளை அந்த வீட்டுக்குள்ள போகலாம் தானே. அவ காரைக்கால் அம்மை, அம்மா இருக்க வீட்டுக்கு பிள்ளை போனது. இது யாரோ தெரியாத வீடு, அதனால இப்படி சொன்னார்.
சிவபெருமான் பொல்லாத ஆளாத்தான் இருக்காரு. சேக்கிழார் அப்படி கொண்டு போய் நிறுத்துறார். உங்களை கண்டால் தம் பெரிய பேரென்றே மகிழ்வார். அந்த அம்மா வந்துட்டு அதுக்குள்ள திருவெண்காட்டு நங்கை, சாமி இப்ப வந்துருவார், உள்ள உட்காருங்க. எப்பரிசும் அவர் ஒழிய நாம் இங்கு இரோம். அவர் இல்லைன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோம், ஆத்தி மரத்தின் கீழ் இருப்போம். கோயில்ல ஆத்தி மரம், ஆத்தி மரத்தின் கீழ் இருப்போம். இவங்களுக்கு ஐயோ தேடி போனாரு, கும்பிட போன சாமி குறுக்களை வந்துருச்சு, இவர் என்ன பண்றாரோ, இவர் போயிட்டு வர்றாரா சொல்லிட்டாங்க. ஒரு அடியார் வந்தார், கோயில்ல ஆத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, சாப்பாடெல்லாம் தயார். ஆத்தி மரத்தடிக்கு ஓடுறார். அங்கே பைரவ கோலத்துல கம்பீரமா உட்கார்ந்துருக்கார். கும்பிட்டார். நீரோ பெரிய சிறு தொண்டர். இது எப்படி இந்த பெரிய சிறு தொண்டர்ங்கிறாங்களே, அந்த நீதானா சிறு தொண்டருங்கிறார் இவர். அவர் பெரிய சிறு தொண்டருங்கிறார். ஏன் சிறு தொண்டர்னு பேரு? பரஞ்சோதிக்கு ஏன் சிறு தொண்டர்னு பேரு வந்தது? அடியார்களை பார்த்தா காலில் விழுந்து கும்பிட்டு கையை கட்டிட்டு நிற்பார். அதனால சிறு தொண்டர்னு தன் பேரை மாத்திட்டார். நீரோ பெரிய சிறு தொண்டர். இவர் ஆமான்னு சொல்லல. விபூதி பூசுறவங்களுக்கு பக்கத்துல காலை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறவன் நான் தான். பூதி அணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயிடினும் நாதன் அடியார் கருணையினால் அருளி செய்வார் நான் என்று அடியார்கள் என்ன சிறு தொண்டன் சொல்றாங்க. என்ன ஒரு தொண்டன் நான் சொல்லிக்கல. நீங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும், அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும். அப்படியா? நமக்கு சோறு போட ஒன்னால முடியாது, போ. எம்மை பறிந்து ஊட்ட முடியாது, உமக்கு செய்கை அரிது ஒண்ணாது. 3 வார்த்தை. பறிந்து ஊட்ட முடியாது, செய்கை அரிது ஒண்ணாது. கடுமையா அடிக்க, எனக்கு சோறு போட ஒன்னால முடியாது. இவர் அடியார்கள் தலைப்பட்டால் தேட ஒண்ணாதனவும் கூடவா. அடியார்கள் நினைச்சா கிடைக்காதெல்லாம் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு வாங்க, இந்த பாரு 6 மாதத்துக்கு ஒரு காத்தான் நான் சாப்பிடுறது. ஆஹா, அது எந்த நாள்னு தெரியலையே. அவர் அடுத்தவர். அந்த நாள் இன்னைக்கு தான். அப்பாடா தப்பிச்சோம். நாம் உண்பது பசு வீழ்த்திட உண்பது, பசு அடிச்சுத்தான் சாப்பிடுறது. அதற்கு உரிய நாளும் இன்றைக்கு. உன்னால எனக்கு ஊட்ட முடியாது, முடியாது முடியாது முடியாதுங்கிறாரா இவர். முடியும் முடியும் முடியுங்கிறாரா. கடைசி எங்க முடியுதுன்னு பாருங்க. அதான் இந்த இலக்கியம். அற்புதமான வாக்கு. ஊட்ட முடியாது. இவர் பசுமாடு தானே, 3 வகை பசுவும் இருக்கு. என்ன முன்னிறை? பசு, எரும மாடு, ஆடு. எது வேணுமோ அடிச்சு கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், அமுதமைத்து காலம் தப்பாமே வருவேன். நண்புமிக்கு கொஞ்சம் நில்லும். நாம் உண்பது நரப்பசு. பாய் மனுஷா, நரப்பசு மனுஷ பசு. நாம் மனுஷனைத்தான் சாப்பிடுறவன். அதுவும் 5 வயசுக்குள்ள இருக்கணும். புள்ள உறுப்பெல்லாம் தெளிவா இருக்கணும். இன்னும் ஒண்ணு சொல்லுவேன், அதை சொன்னா புண்ணுல வேல் போட்டாப்புல இருக்கும் உனக்கு. புண்ணுல வேல் குத்துனா எப்படி இருக்கும் சொல்லுங்க. இதுக்கு மேல அறியது இல்லை. இனிமே என்ன பெருசா சொல்ல போறீங்க? யாதும் அறியதில்லை இனி ஈண்ட அருளை செய்யும். அதான இந்த பாரு, அந்த குழந்தை 5 வயசுக்குள்ள இருக்கணும். உடம்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஒரு குடிக்கு ஒரு சிறுவனா இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல வரணும். அந்த அம்மா பிடிச்சுக்கணும். அந்த அப்பா அந்த குழந்தை தலையை வெட்டணும். அப்போ 3 பேரும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஏயா என்ன அநியாயமா இருக்கு? 3 பேரும் மகிழ்ச்சியா இருக்கணும். நடக்கிற காரியமா? நமக்கு ஊட்ட அரிது, இப்படி எல்லாம் செய்ய ஒன்னால முடியாது, போயிடு. நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனம் உவந்தே. 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஏதம் இன்றி அமைத்த கறி யாம் இட்டு உண்பது. நம்மளா இருந்த போயாட்டு ஓடி போயிடுவான். அவர் சொன்னார், இதுவும் அரிதென்று எம்பெருமான் அமுது செய்ய பெறில் நீங்கள் உண்ண வருவதானால் இதுவும் அரிதென்று. வீட்டுக்கு ஓடினார். பொண்டாட்டியை பார்க்கிறார். இந்த ஆள் இப்படி சொல்லிவிட்டாரு.
அந்த சிறுவனை எப்படி பெறுவது? பொண்டாட்டி கெட்டிக்காரு. பணம் கொடுத்தா சில பேர் பிள்ளைய வித்துருவாங்க. ஆனா அம்மா பிடிச்சுக்கணும், அப்பா அறியணும். அறுக்கணும் இல்லை, அறியணும். அறிதல் வேறு, அறுப்பது வேறு. அறுத்தா திரும்ப வராது, அறிந்தால் திரும்ப வரும். கத்திரிக்காயை அறிகிறோம், முளைக்கும். கழுத்தை அறுக்கிறோம், திரும்ப முளைக்காது. அறிதல், அந்த அப்பா அறியணும், அம்மா பிடிச்சுக்கணும், குழந்தை உட்பட 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஆள் யார் கிடைப்பா? பணம் கொடுத்தா குழந்தைய கொண்டாந்துடலாம். என்ன செய்கிறது? நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உடனே. ஆனால் நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவார் இல்லை. அதனால ஒண்ணு செய். என்ன? என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம். நான் உய்ய வேணும்னு ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுத்திருக்கிறிய அம்மா, அந்த குழந்தைய நம்ம 2 பேரும் கூட்டிக்கணும். ஆண் குழந்தை இல்லைன்னா இந்த காரியம் நடக்காது. அடியார்களுக்கு சாப்பாடு போடாம சாப்பிடுவது இல்லை என்ற என்னுடைய விரதம் நடக்காது. நீ ஒரு ஆண் குழந்தைய எனக்காக பெற்று கொடுத்திருக்க, வா 2 பேரும் போய் கூட்டிக்கிட்டு வருவோம். புருஷனும் பொண்டாட்டியும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றார்கள். குழந்தையை அழைத்து வந்தார்கள். 5 வயசு பிள்ளை. அப்பா அம்மாவை பார்க்கிறான், சிரிக்கிறான். சீராள தேவர் வந்தாச்சு. பக்கத்துல உட்கார வச்சு முகத்தை தொடச்சு அரைஞான எல்லாம் ஒழுங்குபடுத்தி உடம்புல எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி எல்லாம் பண்றான். திருமஞ்சனமாட்டி சுத்தம் பண்ணணும்ல, திருமஞ்சனமாட்டி எஞ்சல் இல்லா கோலம் செய்து எடுத்து கணவர் கை கொடுத்தார். உச்சி மோவார். ஒரு முத்தம் கொடுக்கலாமா? இந்த குழந்தை சாக போகுதே, இனிமே இந்த குழந்தை வருமா? ஒரு முத்தம் கடைசியா கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. சிவபெருமான் கூறியது எச்சில் பண்ணக்கூடாது. உச்சி மோவார். சரி, இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் முக்கியம். பையன் புரிஞ்சுக்கிட்டான். அம்மா குழந்தைய தூக்குறா. 2 காலையும் 2 இடுப்பை சுத்தி வச்சுக்கிட்டா, 2 கையையும் பிடிச்சுக்கிட்டா. குழந்தை தலை அங்கே இருக்கு. அப்பா அறிவாள் எடுத்துக்கிட்டு வராரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? சிவபெருமானுடைய அடியாருக்கு உணவளிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவர், என் புருஷனுடைய விரதம் நிறைவேறிட்டேன்னு இந்த அம்மா. இந்த பையன் சிரிச்சானா. ஏன்? இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அடியார் சிவனடியாருக்கு அமுதாகக்கூடிய பாக்கியம் இந்த உடம்புக்கு கிடைச்சிருக்கேன்னு அந்த பிள்ளை சிரிச்சானா. 5 வயசு பிள்ளை. அதனாலதான் சீராள தேவர் அவதரித்தார்னு வார்த்தையை வச்சார். கீவா ஜெகநாதன் 1969 அக்டோபர் மாசம் சிக்கல்ல ஒரு பட்டி மண்டபத்தில் இதுக்கு ஒரு பதில் சொன்னார். சிக்கலை பத்தி அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். கந்தல் சக்தி விழாவில் பட்டி மண்டபம் 3 கட்சி, நான் ஒரு கட்சியில் பேசுறேன். செயற்கரிய செய்தாருள் சிறந்தவர் யார்? சிறு தொண்டரா, திருநீலகண்டரா, கண்ணப்பரா? கட்சி சாகணேசன் ஒரு கட்சி, ஆசா ஞானசம்பந்தம் ஒரு கட்சி, இன்னொருத்தர் யாரம்மா ராதாகிருஷ்ணன் ஒரு கட்சி. நாங்கள்லாம் கூட துணைக்கு பேசுறவங்க. தலைவர் கீவாஜா அழகா சொன்னார் ஒரு வரலாறு. வட இந்தியாவில் உள்ள ஒரு கதை. கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் போகிறார்கள். இந்த அர்ஜுனனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன? நான் தான் பக்தன். இந்த நான் தான்ங்கிறது பக்தியில கூட வரக்கூடாது. கைலாச யாத்திரை போற பொழுது எங்களுக்கு ஒரு திமிரு இருந்துச்சு. நம்ம கைலாச யாத்திரை வந்துட்டு, ஆகா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம நடந்து சுத்துறோம், 18 கிலோமீட்டர் நடந்துட்டோம், இன்னைக்கு நாளைக்கு நடக்க போறோம் அப்படின்னு ஒரு திமிரு இருந்தது. கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தோம். 6-7 பேர் ஒரு பாயை விரிச்சு படுத்து கும்பிட்டு திரும்ப எந்திரிச்சு தலைப்பட்ட இடத்துல காலை வச்சு அடுத்த கும்பிடு போட்டு கைலாஷ் மலை முழுக்க கும்பிடு கரணம் போட்டு சுத்துறாங்க திபெத்திய பீப்புள். எனக்கு அசந்தே போச்சு. இவங்க பக்திக்கு முன்னால நம்ம பக்தி குப்பை. அது 100%. நம்ம நாட் 0.1%. அவ்வளவுதான். புரிஞ்சுங்க. எங்களுடைய ஆணவம் அடி வாங்கிடுச்சு. என்னங்க 54 கிலோமீட்டர் இருக்கு, 8 நாளைக்கு ஒரு பாயை வச்சு விரிச்சு நடந்து நடந்து கும்பிட்டு சுத்துறாங்கன்னா அவங்க பக்தி எப்படி பக்தி? அர்ஜுனனுக்கு ஒரு திமிரு.
நான் தான் பக்தன். பகவான் கிருஷ்ணன் பார்க்கிறார், ஐயோ இவனுக்கு வரக்கூடாது, வந்துருச்சே. வெள்ளை துணியில ஒரு கருப்பு பட்டுருச்சே, படக்கூடாது. சோப்பு போட்டு உடனே எடுத்துடணும், இல்லாட்டி இந்த வெள்ளையில பட்ட கருப்பு பளிச்சுன்னு தெரியும். சிவப்பா இருக்கவங்களுக்கு கருப்பு போட்டு வச்சா பளிச்சுன்னு தெரியும். நமக்கெல்லாம் கருப்பு போட்டு வச்சா போட்டே தெரியாது. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு, சரிதானே? அர்ஜுனனுக்கு அப்படி பொட்டு வச்சாச்சு. ஆஹா, எடுக்கணுமே. அர்ஜுனா, கொஞ்ச தூரம் இந்த பக்கத்து ஒரு ராஜாவை பார்த்துட்டு வரலாமா? நல்லா வரலாம் கிருஷ்ணா. ரெண்டு பேரும் புறப்பட்டு பக்கத்து ஒரு ராஜாட்ட வர்றாங்க. ராஜா அரியணையிலிருந்து கீழே இறங்கி ஓடி போய் ரெண்டு பேரையும் காலில் விழுந்து கும்பிட்டு மேலே கூட்டிக்கிட்டு வர்றான். கிருஷ்ண பரமாத்மாவை அரியணையில உட்கார வச்சுட்டான். ராஜா கையை கட்டிக்கிட்டு நிற்கிறான். அர்ஜுனனுக்கு ஒரு நாற்காலி போட்டு உட்கார வச்சான். ராஜாவுடைய மனைவி 5 வயசு பையன், 3 பேரும் பக்கத்துல நிற்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா காலத்தொட்டு கும்பிடுறான் மகாராஜா. மகாராஜா, நல்லா இருக்கிறியா? உங்க கிருபையினால நல்லா இருக்கிறேன். இப்ப எனக்கு ஒண்ணு வேணுமே, அதான் உங்ககிட்ட வந்தேன், கொடுக்கிறேன் அப்படிங்கல. தங்கள் திருவுள்ளம் தான் கொடுக்கிறேன்னா நான் வச்சிருக்கேங்கிற திமிரு. தங்கள் திருவுள்ளம். எனக்கு உன் மகன் வேண்டும். 5 வயசு பையன், உன் மகன் வேண்டும். தங்கள் திருவுள்ளம். உன் மகன் எப்படி வேண்டும் தெரியுமா? உன் மனைவி பிடித்துக் கொள்ள வேண்டும். நீ அந்த குழந்தையை 2ஆக வெட்ட வேண்டும். எனக்கு வலது பாதி வேண்டும். இன்னொன்று, அப்படி வெட்டும் பொழுது அந்த குழந்தையின் கண்களிலே இருந்து கண்ணீர் வரக்கூடாது. அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கணும்? ஏன் இந்த வேலை பார்க்குற? இந்த குழந்தைய பார்த்தா கட்டி முத்து கொடுக்கணும் போல இருக்கு, அதை வெட்டுங்கிற, வலது பாதி வேணுங்கிற. கிருஷ்ணா, உனக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஒன்றும் ஆகலை, தெளிவா இருக்கான். இவனுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். மகாராஜா என்ன சொல்றார்? தங்கள் திருவுள்ளம். இந்த பையன் நிக்கிறான்ல, பேசாம நிக்கிறான். நம்முடைய பயிலா பறந்தடிச்சு ஓடி இருப்பான். ஏண்டா, உங்களுக்கு நான் தானே கிடைச்சேன்னு யோசிச்சு பாருங்க. பையனை கூட்டியாச்சு. அப்பா பக்கத்துல நிக்கிறார். இந்த அம்மா கையை பிடிச்சிட்டார், உடைவாடை உருகிட்டார், வெட்ட போறார். பையனுக்கு இடது கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டி விட்டது. நிறுத்து, நான் என்ன சொன்னேன்? வெற்ற பொழுது கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த பையனுக்கு இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து விட்டது, நிறுத்து. நிறுத்தியாச்சு. தம்பி, அழுதா 2 கண்ணிலையும் உள்ள கண்ணீர் வரும், உனக்கு என்ன இடது கண்ணில் மட்டும் கண்ணீர் வருது? புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணன் கேட்டான். பையன் சொன்னா, கண்ணா, பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உடம்ப உனக்குன்னு வளர்த்தேன். காலம்பரை சக்கரை பொங்கல் சாப்பிட்டா கிருஷ்ணார்ப்பணம், மத்தியானம் சாம்பார் சாதம் சாப்பிட்டா கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம்னு உடம்ப பூரா வளர்த்தேன். நீ உடம்ப பூரா கேட்காம வலது பாதியை மட்டும் கேட்டியே, இடது பாதி என்ன பாவம் செய்தது? தெரியாம இல்லை, இந்த இடது பாதியை வளர்த்து விட்டேன். நீ கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சா இந்த இடது பாதியை வளர்த்திருக்க மாட்டேன். அதனாலதான் இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அர்ஜுனன் எந்திரிச்சான். ஐயா சாமி, இந்த பக்தி நம்மளுக்கு வராது. 5 வயசு பிள்ளைக்கு அறிவு. கீவா ஜெகநாதன் சொல்றார். அது மாதிரி இந்த சீராள தேவர் புரிஞ்சுக்கிட்டார், சந்தோஷமா இருக்கார். அரிய வினை செய்தார். சேக்கிலார் வாக்கு வெட்டினாருங்கல, நான் இருந்தா புத்தான் சொல்லி தொலைப்பேன். அரிய வினை செய்தார். அரிய வினை, யாராலும் செய்ய முடியாத செயல் செய்தார். தலை தனி, உடம்பு தனி. உடம்பை சமைக்கணும். பொதுவா தலைக்கறியை சாப்பிடுற பழக்கம் இல்லை. வேலைக்காரியை கூப்பிட்டார். இந்த தலைக்கறியை கொண்ட குப்பையில போடு. வேலைக்காரி எடுத்துக்கிட்டு போயிட்டான். சமைச்சாச்சு. குழந்தை கறி ஆயிடுச்சு. அங்க ஓடுறார். ஒரு சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் வரலாம், என்ன அநியாயமா இருக்கு, இந்த சிவபெருமான் இப்படி எல்லாம் பண்ணலாமா? கோபம் வருதா இல்லையா நமக்கு அவர் மேல? 2 காரணம். ஒண்ணு, இவர் சண்டையில போய் நிறைய பேரை வெட்டி சாச்சுட்டார். இப்போ உன் பிள்ளைய வெட்டினா தானே உனக்கு புரியும். இத்தனை பேர் சண்டைகளை கொன்றது தப்பு தானே. ராஜாக்கள் சண்டைன்னு போய் எத்தனை பேரை வெட்டின, எத்தனை பேருக்கு பிள்ளை போச்சு. உன் பிள்ளைய வெட்டி, அப்பத்தான் உனக்கு புரியும். இன்னொரு காரணம், 3 பற்று மனுஷனுக்கு. மாவேள் ஜனனம் கடமாயை விடா மூவேடன என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. கந்தரன்பூரி மூவேஷனை
மூவேடனை, 3 ஏஷனை. ஏஷனைன்னு ஆசை. தானேஷனை, தன பணத்தில் ஆசை. தாரேஷனை, கொண்டாட்டி மேல ஆசை. புத்திரேஷனை, பிள்ளை மேல ஆசை. இந்த 3 பற்று நம்மளை விடாது. பைசா வேணும், கொண்டாட்டி வேணும், பிள்ளை வேணும். பைசாவை விட்டாலும் விடுவான், கொண்டாட்டியை விட்டாலும் விடுவான். குழந்தைன்னா பாசம் தாங்காத பாசமா இருக்கு. அதான் கடந்த ஞானியும் மறப்பரோ தம் மக்கள் மேல் காதல். தசரதன் கெட்டதுக்கு அதான காரணம். 4 பிள்ளைகள ஒரு பிள்ளை மேல ஆசை அதிகமா வச்சான், கெட்டான். அதான் கஷ்டம். அதையும் விடக்கூடியவர் இவர் அப்படின்னு காமிக்கணும். அதுக்காகத்தான் இப்படி ஒரு சோதனை. அவருக்கு என்ன, சிவனடியாருக்கு சோறு போடணும், மற்ற எதை பத்தியும் கவலை கிடையாது. அமுது படைச்சாச்சு, எல்லா அமுதும் தயார் பண்ணி வச்சுட்டார். அடியாரை கூட்டிக்கிட்டு வந்தார், திருவடியை விளக்கினார், அடியாருக்கு சாந்து பூசினார், சந்தனம் பூசினார், தூபம் தீபம் எல்லாம் வச்சார். அடியார் பக்கத்துல வந்தார், எல்லா கறிகளையும் ஒக்க படைக்க. கறியை பூரா கொண்டாந்தீங்க வை. இவர் எல்லா உறுப்பும் படைத்தீர்களா? இல்ல, தலைக்கறி ஆகாதுன்னு தள்ளிவிட்டேன், அதுவும் நான் உண்பது கொண்டா. ஆஹா, மாட்டிக்கிச்சே. இவ்வளவு தூரம் வந்து இப்ப அவர் சாப்பிடாம போயிடுவார் போல இருக்கு. என்னால் முடியும் முடியும் முடியும்னாரு பாருங்க. அந்த முடியுங்கிற ஆணவம் இப்ப குறைஞ்சு போச்சு. தலைக்கறி இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறார். நான் தலைக்கறியை தூக்கி போட சொல்லி விட்டேன் தலையை. ஆக இவ்வளவு தூரம் வந்து என் பிள்ளைய கரியாக்கி இவர் சாப்பிடாம போனா போச்சே, என் விரதம் கெட்டு போச்சே. கடவுளே, சந்தனத்தாதி அங்கிருந்து ஓடி வர்றான். ஐயா, அந்த தலைக்கறியும் சமைச்சு வச்சிருக்கேன், எப்படி வேலை கேட்க. இந்த ஆளு கேட்கறத பார்த்தா புரிஞ்சுட்டா இவர் என்ன வேணாலும் கேட்பாரு. அதனால தலைக்கறியவும் சமைச்சு கொண்டாந்து வச்சுட்டான். அப்பா தப்பிச்சேன், சந்தனத்தாதி இல்லைன்னா போச்சு கதை. சிறுத்தொண்டர் வரலாறு. எல்லா கறியும் வச்சாச்சு, எல்லாத்தையும் இலையில வை வச்சாச்சு. வச்சாச்சா, சரி உட்கார்ந்த. ஆமா, அடியார் இல்லாம நான் தனியா சாப்பிட மாட்டேனே. எப்படி இருக்கு அவருக்கு? அடியார் கிடைக்காம தானுங்க உங்களை கூட்டியாந்து வச்சு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில போய் தேடினேன், அடியார் கிடைக்கல. அடியார் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், வெளியே போய் யாராவது அடியாரை கூட்டிக்கிட்டு வா. எத்தனை அடி அந்த மனுஷனுக்கு. எப்படியும் இவரை சாப்பிட வைக்கணும்னு அவர் நினைக்கிறார். எப்படியும் அவருக்கு சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நிலையை உண்டாக்கணும்னு இவர் நினைக்கிறார். என்னால முடியும் என்னால முடியும்னு சொல்லாதே, உன்னால ஒண்ணும் முடியாது. நீ அறம் பண்றதா இருந்தா அதுக்கு கடவுள் காரணமே தவிர நீ இல்லை. அதுக்கு வரார் ஏற்பாடு. அடியாரை கூட்டிக்கிட்டு வா. நான் அடியாருக்கு எங்க போவேன்? ஊர் ஊரை தேடியாச்சு, அடியார் கிடைக்கல. கையை கட்டினார், கும்பிட்டார். அடியார்களை பார்த்து நானும் விபூதி பூசுற வந்தான். நானும் ஒரு அடியார். விபூதி பூசுறவங்களை பார்த்து நானும் யானும் திருநீர் சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன். நானும் விபூதி பூசுறவன். ஆகா, உண்மை போல் நீரிட்டார் உலரோ. உன்ன மாதிரி திருநீர் பூசுறவன் யாரையா இருக்கா? பக்கத்தில் வந்து உட்காரு. ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? திருநீர் பூசுறது எதுக்கு? ஒரு நாளைக்கு எல்லாம் போயிடும், இது தாண்டா மிச்சம்னு புத்தியில படணும். தப்பு செய்ய மாட்டேன். கோடி கோடியா சேர்த்தாலும் கொண்டுகிட்டா போறோம், ஒண்ணும் கிடையாது. அப்ப தப்பு செய்ய மாட்டோம். கடைசி மிஞ்சுறது விபூதி, திருநீரு தான் மிச்சம். இந்த அறிவு இருந்தா ஒழுங்கா குழப்பம். அதனால எல்லா பற்று விட்டுட்டு நிக்கிறிய ஐயா. குழந்தைய அறுத்து கொடுத்துட்ட, நீ பற்று இல்லாதவன். அதனால உன்ன மாதிரி நீரிட்டு அடியாரு உண்டா? சரி, என் பக்கத்துல உட்காரு. உட்கார்ந்துட்டார். அம்மா ஒரு இலைய போடு. அவருக்கு ஒரு இலை. இந்த கறியில பாதிய அங்க வை. அவர் சாப்பிடணுங்க. இப்ப தன் புள்ள கறிய தானே சாப்பிடணும். ஒரு பாதி அங்க வை, இங்க ஒரு பாதி வை. வச்சாச்சு. மணி 12 ஆச்சு, மத்தியானம். அவருக்கு கவலை, அடியார் சாப்பிடாம இருக்காரு. 12 மணி ஆச்சு, பசிக்குமே. அடியார் சாப்பிட்டாத்தான் சாப்பிடுவேங்கிறார். அப்ப நான் சாப்பிட ஆரம்பிச்சா இவர் சாப்பிடுவார். சிறு தொண்டர் பிள்ளைக்கறியில கைய வச்சார். தன் பிள்ளைக்கறி தான் சாப்பிடணும், அவரை ஊட்டுவதற்கு சாப்பிடணும். கைய வச்சார்ல. தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும். கைய பிடிச்சுக்கிட்டார் இவர். 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடுற நானே சும்மா இருக்கேன், ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுற உனக்கு என்ன அவசரம்?
இது கடைசி குத்து. ஒரு மனுஷன் என்ன பாடு பாருங்க. 6 திங்கள் கழிந்து உண்போம், உண்ணும் அளவும் தெரியாது சோறு நாளும் உண்பீர். தினம் சோறு சாப்பிடுற நீ முன் உண்பது என்னை முடியாது, நீ சாப்பிடாத நிறுத்து. இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க சாப்பிட்ட உன் பிள்ளைய கூட்டிட்டு வா. போச்சு, முடிஞ்சே போச்சு, நீ ஆகாது, போச்சு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நிறுத்தி பண்ணது அப்படியே இடிஞ்சு போச்சு. உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வா. மாறில் மகவு பெற்றீரே மைந்தன் தன்னை அலையும். அவ்வளவுதான், இவ்வளவு பாடு வீணா போச்சு. இந்த ஆள் சாப்பிட மாட்டேன், பிள்ளை இல்லாத வீட்டில் சாப்பிட மாட்டேன், பிள்ளைய கொண்டா. என்ன பாடுபட்டிருப்பார் இந்த மனசு. அடியாருக்கு எப்படியாவது சோறு போடணும்னு கவலைப்படுறார். இவர் கடைசியா ஒரு பெரிய ஹைட்ரஜன் குண்டு தூக்கி போட்டார். பிள்ளைய கூட்டிக்கிட்டு வா. ஈரும் முதலும் இல்லாதற்கு இப்போது உதவான் அவன் என்றார். இப்போ அந்த பிள்ளை உதவாது. என்ன, அது உதவிடுச்சு, உடம்பையே கொடுத்துருச்சு, உயிரை கொடுத்துருச்சு. இப்போது உதவ அவன் வந்தாத்தான் நான் சாப்பிடுவேன், போய் கூப்பிடு. மோசமான ஆளா இருக்காரு, நமக்குன்னு இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் நினைக்கல. கூப்பிடு அடியார் சொல்லிட்டு அதுக்கு பேச்சு இல்லை. புருஷனும் பொண்டாட்டியும் வெளியில வர்றாங்க, கண்ணீர் கொட்டுது. எங்க கூப்பிடுறது சார்? பிள்ளைய 2 பேரும் தானே வெட்டுனாங்க. மைந்தா வருவாய். வரல, வராதுன்னு தெரியும், வரல. அந்த அம்மா வந்தா. செய்ய மணியே சீராளா. இவர் மைந்தான்னாரு, அவ பிள்ளை மைந்தான்னு கூப்பிடல, பாசத்தை விட்டுட்டா. செய்ய மணியே சீராளா வாராய் சிவனார் அடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார். சிவனடியார் நம்ம சாப்பிடணும்னு கூப்பிடுறார். சீராளா செய்ய மணியே சீராளா வாராய். பையன் பள்ளிக்கூடத்திலிருந்து பையத்துக்கிட்டு வர்ற மாதிரி எதிர்த்தாப்பட ஓடி வரான். ஒன்னும் புரியலை. திரும்பி பார்த்தா இலையில இருந்த கறியெல்லாம் காணாம். இந்த பைரவ சன்னியாசி ஆளையே காண ஓடிவிட்டார். எங்க ஓடி போனார்? எங்கேயும் ஓடல. பராசக்தியோடும் முருகனோடும் காட்சி கொடுக்கிறார். ஐயா நீ ஜெயிச்சிட்டப்பா, குழந்தைய கூப்பிட்டில்ல. எப்படி? தையலோடும் சரவணத்து தனையரோடும் காட்சி கொடுத்தார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிவபெருமான் தோற்று போயிட்டார். ஏன்? இந்த சிவபெருமானுக்கு ஒரு பழக்கம் உண்டு. நீங்க தனியா வழிபாடு பண்ணனா அவர் தனியா காட்சி கொடுப்பார். நீங்களும் உங்க வீட்டுக்காரியுமா திருப்பணி பண்ணனா அவர் பொண்டாட்டியோட காட்சி கொடுப்பார். இப்போ பையனும் சேர்ந்துட்டான்ல, அதனால முருகனோடையும் காட்சி கொடுத்தார். ரொம்ப தெளிவுதான். சிறுத்தொண்டருடைய தொண்டுக்கு சிவபெருமான் காட்சி, திருவெண்காட்டு நங்கையினுடைய அன்புக்கு பராசக்தி உமாதேவி காட்சி, சீராள தேவருடைய அன்புக்கு முருகப்பெருமான் காட்சி. இந்த சந்தனத்தாரி என்ன பண்றது? அதுக்கு சிவபெருமான் வீட்டில் வேலைக்காரி யாரும் கிடையாது. அதனால சிவபெருமான் தோத்து போயிட்டார். சரிதானே? காட்சி கொடுத்தா ஆளுக்கு ஒண்ணு காட்சி கொடுத்தேன்ல கணக்கு போட்டு சந்தனத்தாதிக்கு பதிலாக யாரை கொண்டாந்து நிறுத்துறது? ஒரு வேலைக்காரி அவ்வளவு கெட்டிக்காரியா இருந்திருக்கா. வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லே. பட்னத்து சாமி அழுதார். வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், தொண்டு செய்து நாள் ஆறில் கண் இடந்து அப்ப வல்லே நல்லேன். 3 என்னால முடியாது. சிறுத்தொண்டர் பண்ணின மாதிரி குழந்தைய கறி சமைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு 4 பேர் வேணும். சிறுத்தொண்டர், பொண்டாட்டி, புள்ள, வேலைக்காரி. நான் ஒரு ஆளுத்தான் பட்னத்து சாமி, என்னால முடியாது. இப்ப திருநீல கண்டர் மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ள சின்ன வயசுல பொண்டாட்டிய தொடாம மனசாலும் நினைக்காம அழகான பொண்டாட்டிய பார்த்தும் பார்க்காமையும் இருக்க என்னால முடியாது. அதுக்கு 2 பேர் வேணும், புருஷனும் பொண்டாட்டியும். இதுக்கு 4 பேர் வேணும். இதுவும் முடியாது, 2 பேர் முடியாது. கண்ணப்பா நாயனார் ஒரே ஆளு கண்ணை தோண்டிக்கிட்டார். அதுக்கு ஒரு ஆள் போதும். அது கூட என்னால முடியாது.
பரிசையை பாருங்க. வாளால் மகவரிந்தூட்ட வல்லேன் நல்லேன், மாது சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லேன் நல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லேன் நல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. சிறுத்தொண்டர் வரலாறு அற்புதமான வரலாறு. இந்த சாமிக்கு பேரு உத்தராபதீஸ்வரர்னு பேரு. நீங்க செங்காட்டங்குடிக்கு ஒரு தரம் போங்க. அந்த திருவிழா நாள் ஒரு அமாவாசை இன்னைக்கு வருது. நான் இந்த வருஷம் போயிருந்தேன். அவர் கூடவே உட்கார்ந்து இருந்தேன். ராத்திரி பூரா தூங்காம இருந்தேன். என்ன கம்பீரம்ங்கிறீங்க! உத்தராபதீஸ்வரர் ரொம்ப அற்புதமா இருக்கார். வெளியில வர்ற பொழுது ஒரு பார்வை எல்லாரையும் அவர் பார்க்கிறாரா, நமக்கு அப்படியே பக்கத்துல போய் நிக்கலாம் போல இருக்கு. பக்கத்துல போய் நின்று அவர் கூடவே போய் காலம்பர 5 மணிக்கு பிள்ளைக்கறி, ராத்திரி 11ல இருந்து இந்த கதையெல்லாம் காலையில் 5 மணிக்கு கரெக்டா இந்த பிள்ளைக்கறி கேட்டா உள்ள இருந்து கம கம கமன்னு வாசடிக்குது. 5 மணிக்கு வாசடிக்குது. அவரு எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார். 5 மணிக்கு தான் எல்லாரும் தூங்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஊர்ல திருச்செங்காட்டங்குடி சிறுத்தொண்ட நாயனார் வரலாறு. அடுத்தது கார் கொண்ட கொடை களரிற்று அறிவார்க்கு மடியேன். களரிற்று அறிவார்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களும் பேசக்கூடிய மொழியை அறிந்து கொண்டவர். ஈ பேசினாலும் தெரியும், எறும்பு பேசினாலும் தெரியும், யானை பேசினாலும் தெரியும், குருவி பேசினாலும் தெரியும். நமக்கு மனுஷன் பேசுறதே புரியல. லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சாருங்கிறார். புரியுதா? எல்லா உயிரும் பேசக்கூடியதை அறியக்கூடிய ஆற்றல் களரிற்று அறிவார். அவர் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நண்பர். மலை நாடு திருவஞ்சைக்களம், மலையாளத்திலே திருச்சூர், திருச்சூருக்கு பக்கத்தில் கொடுங்கலூர். திருச்சூர் பல பேருக்கு தெரியும். ஆதிசங்கரர் பிறக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா 45 நாட்கள் பட்டினி இருந்து வழிபட்ட திருத்தலம் திருச்சூர். திரு சிவப்பேரூர் நம்மாலும் சுருக்கமா திருச்சூர்னு ஆக்கிவிட்டாங்க. திரு சிவப்பேரூர் அந்த ஊர். அதுக்கு பக்கத்தில் கொடுங்கலூர். சேரமான் பெருமாள் சேர நாட்டு ராஜா. அதிலிருந்து 3 கிலோமீட்டர் திருவஞ்சைக்களம். அந்த ஊர்ல அரச குலத்திலே பிறந்தவர் பெருமாக்கோதையார்னு ஒருத்தர் இருந்தார். ராஜவம்சம். ஒரு ராஜா அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு திடீர்னு என்ன தோணி போச்சு, இந்த ராஜ்யம் நிச்சயம் இல்லை, நாம் தவம் செய்ய வேண்டும். ஒரு வயசுக்கு அப்புறமும் பதவியை வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. இது எங்க தமிழ்நாட்டில் எழுதி போட வேண்டிய வார்த்தை. ஒரு வயசுக்கு அப்புறமும் பதவியை வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட விட்டுட்டு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ராஜா என்ன பண்ணா, தவம் பண்றதுக்கு போயிட்டான். ராஜ்யத்துக்கு ஆள் கிடையாது, இவனுக்கு பிள்ளை கிடையாது, ராஜ்யத்துக்கு ராஜா கிடையாது. ராஜா இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. எல்லாரும் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த வம்சத்திலே வந்தவர் பெருமாக்கோதையார் ஒருத்தர் தான். ராஜவம்சம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பெருமாக்கோதையார் காலில் வந்து விழுந்தாங்க. நீங்க தான் இந்த ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்தி முறைமையால் உரிமை செங்கோல் அரசு புரிவதற்கு மைதீர் நெறியின் முடிசூடி அருளும் மரபால் வந்தது. ராஜவம்சம், நீங்க தான் வரணும். இவர் சொன்னார், நான் கோயில்ல திருத்தொண்டு பண்றேன், என் திருத்தொண்டுக்கு இந்த பதவி தடையா இருக்கக்கூடாது. சரி, சிவபெருமான்கிட்ட போய் உத்தரவு கேட்கிறேன். சிவபெருமானே, இந்த அரச பதவியை எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கோ. உனக்கு எல்லா உயிர்களும் பேசக்கூடிய பேச்சை உணரக்கூடிய பேரறிவை தந்தோம், போ. ராஜா அப்படி இருக்கணும். அத்தனை பேருடைய துன்பத்தையும் மாற்றணும். மனுஷன் துன்பம் மட்டுமல்ல, விலங்கினுடைய துன்பத்தையும் மாற்றணும், நாயினுடைய துன்பத்தையும் மாற்றணும். அவனுக்குத்தான் அரசன்னு பேரு. களரிற்று அறிவார். எல்லா விதமான உயிர்களும் பேசக்கூடிய பேச்சை அறியக்கூடிய ஆற்றலை கொடுத்தேன். இவர் கும்பிடுறார், எனக்கு அரசு வேண்டாம், நீ தான் வேணும். குலசேகர ஆழ்வார் சொல்றார்ல, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. அதுக்கு முந்தின பாட்டு, ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், எனக்கு அது வேண்டாம். ஆனேரேள் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் இடத்துறையும் கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே.
கூனேறு சங்கம் உடையாண்டன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. அது மாதிரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இல்லை நீ தான் ஆட்சி பண்ணணும், மக்களுக்கு நன்மை போ. சிவபெருமான் சொல்லியாச்சு. புறப்பட்டு வந்துட்டார். யானை மேலே ஏற்றி இவரை கொண்டுகிட்டு வர்றாங்க. சுத்தி வர ஆட்கள். இவரு மேல சிவான்னு உட்கார்ந்துருக்கார். எதிர்த்தாப்புல ஒரு வண்ணா வந்தான். அவன் துணியெல்லாம் துவைச்சு மூட்டை கட்டி தோல்ல போட்டுக்கிட்டு வர்றான். இந்த துணியை அந்த காலத்துல உவர் மண்ணில் போட்டு வெளுப்பாங்க. ஆணவத்தை வெளுக்கிறதுக்கு கண்மம் மாயைங்கிற உவர் மண்ணை கடவுள் கொடுத்தாருன்னு சைவ சித்தாந்தம். அது மாதிரி உவர் மண்ணை போட்டு வெளுக்கிறதுக்கு வெளுத்தான் உவர் மண்ணு உடம்பெல்லாம் படிச்சிருச்சு. அது என்ன ஆயிடுச்சு, அது வெள்ளை வெள்ளைன்னு விபூதி பூசணாப்புல இருக்கு. அது உண்மையில விபூதி இல்லை, உவர் மண்ணு, உப்பு மண்ணு. அப்படியே வந்தானா ராஜா மேல இருந்து பார்க்கிறார். சிவனுடைய வடிவத்தோடு ஒரு சிவனடியார் வர்றார். ஒரு திருவேடம். யானையை விட்டு குதிச்சிட்டார். ஓடி போய் காலில் விழுந்துட்டார். அவன் ராஜா வராருன்னு ஒதுங்குறான். ராஜா போய் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டாராம். சேரர் பெருமான் தொழக்கண்டு சிந்தை கலங்கி முன் வணங்கி யார் என்று அடியேனை கொண்டது அடியேன் அடிவண்ணான். என்ன யாருன்னு நினைச்சு கும்பிடுறீங்க? நான் வண்ணா பய வண்ணான். இவரு நான் அடிச்சேரன். அடிமை வண்ணானுங்க, இவர் அடிமை சேரன். திருநீற்று வார வேடன் நினைப்பித்தீர். உங்களை பார்த்த உடனே சிவபெருமான பார்த்தாப்புல இருக்கு. திருநீற்று வேஷத்துக்கு மதிப்பு மரியாதை. அப்படிப்பட்டவர் சேரமான் பெருமாள் நாயனார். பூஜை பண்ணுவாராம். பூஜை எப்ப முடியும் தெரியுமா? சிவபெருமானுடைய பாத சிலம்பு ஒளி கேட்டா பூஜை முடியும், இல்லைன்னா பூஜை நடக்கும். 6 மணி நேரம் ஆனாலும் சரி பாத சிலம்பு ஒளி கேட்காமல் பூஜை முடியாது. அப்படி வாழ்ந்தவர். பூசை கமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒலியளித்தார். அப்படி வாழக்கூடியவர். மதுரையில பானபத்திரன்னு ஒருத்தன். நீங்க திருவிளையாடலுக்கெல்லாம் போயிடக்கூடாது. அவன் தான் இவனும். பானபத்திரனோ புத்திரனோ ஞாபகம் வருதா? பானபத்திரன்னு ஒருத்தன். அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பணம் வேணும். சிவபெருமான் போய் கேட்டான். சிவபெருமான் கொடுக்க வேண்டியதானே, பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானேங்கிறான்ல, கொடுக்க வேண்டியதானே. கொடுக்கல. பானபத்திரா ஒரு கடிதாசிதாரே எடுத்து விட்டு சேரமான் பெருமாள்கிட்ட போ, திருவஞ்ச களத்துக்கு போ, கொடுங்கலூருக்கு போ, சேரமான் பெருமாள்கிட்ட போ, நிறைய பணம் கொடுப்பார், வாங்கிக்கலாம். இது விவகாரம் தானே. இவரே கொடுத்தா என்ன கெட்டு போச்சு. எழுதி ஒரு பாட்டு எழுதுறார். மதிமதி புரிசை மாடக்கூடல். மதுரைக்கு சிறப்பு. சந்திரன் வந்து மாடத்துல தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போவான். அப்ப மாடம் அவளது வசரம். மதிமதி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு வால் நிறவரி சிறகு அன்னம்பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். அன்னம் பயிலக்கூடிய ஆலவாய்ப்பதியில் மதுரையில் வாழக்கூடிய சிவன், நிலைத்து நிற்கக்கூடிய சிவன், மன்னிய சிவன். தட் இஸ் மை பெர்மனன்ட் அட்ரஸ். அதான் மன்னிய சிவன். ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். உங்க கடிதங்கள்ல நீங்க கடிதத்தை அனுப்புபவர் பெறுபவர். ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். இது ஃப்ரம் அட்ரஸ். ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரும் மாற்றம். இப்போ டு அட்ரஸ் யாருக்கு? சேரமான் பெருமாளுக்கு. பருவ பொன்மூப்படியன மேகம் மாதிரி. பாவலருக்கு உரிமையின் உதவி. பாவலர்களுக்கு மேகம் மழை பெய்த மாதிரி கொடுக்கக்கூடியவர். ஒளிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ் செருமா புகைக்கும் சேரலன் காண்க. வெண்கொற்ற குடையின் கீழ் இருப்பவன், குதிரையில் வருபவன். இவர் யானையில வர்றாரு. செருமான குதிரை, குதிரையில் வரக்கூடிய சேரலன் காண்க. ஏன் தெரியுமா குதிரைன்னாரு? பின்னால இவர் குதிரையில தான் கைலாசத்துக்கு போவார். கைலாசத்துக்கு போன குதிரைக்கு முக்கியத்துவம். செருமாவுகைக்கும் சேரலன் காண்க. இது டு அட்ரஸ். இன்னும் உங்க செய்திக்கு வரார். பண்பால் யாழ்பயில் பானபத்திரன். எங்கிட்ட யாழ் மீட்டக்கூடிய பானபத்திரன். தன்போல் என்பால் அன்பன். நீ எவ்வளவு அன்பனோ அவ்வளவுக்கு அவனும் அன்பன்.
தன்னை தன்பால் காண்பது கருதி போந்தனன். உன்னை பார்க்கறதுக்காக வர்றான். மான் பொருள் கொடுத்து, நிறைய செல்வத்தை கொடுத்து வச்சுக்கிட்டாதே, வரவிடுப்பதுவே இங்க அனுப்பிச்சு வை. 12 வரி, 47 சீர், 12 வரி. திருமுறைகள் 12, 12 வரி எழுதி கொடுத்து விட்டார். இதனால திருமுறை ஆசிரியர்கள் வரிசையில சிவபெருமான் சேர்ந்துட்டார். இல்லைன்னா அவரை சேர்க்க முடியுமா? திருமுறை ஆசிரியர்கள் 27 பேருக்கு திருவீதி விழா வச்சா நம்பர் 1 சிவபெருமான் வர்றார். அதுக்குத்தான் விவரமா பாட்டு எழுதி கொடுத்திருக்காரு. இல்லாட்டி பாட்டு எழுதாட்டி இந்த வாத்தியார்கள் நம்மளை சேர்க்க மாட்டாங்க. ஒரு பாட்டு எழுதி கொடு. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர்ல 11ஆம் திருமுறை முதல் பாட்டு சிவபெருமான் அருளியது சேர்த்து விட்டாங்க. இதே மாதிரி இந்த அந்த அவனுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். யாருக்கு? அந்த தருமிக்கு, பொற்கிளிக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார்ல, சங்கப்புலவர் வரிசையில சேர்த்து விட்டாங்க. சங்கப்புலவர்கள் 49 பேர் வந்தாலும் சிவபெருமான் வருவார். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்திருக்கார், மறக்கப்படாது. இங்கேயும் வந்துருவார் மதிமணி புரிசை. ஆக புலவர்கள் வந்தாலும் சரி, திருமுறை ஆசிரியர்கள் வந்தாலும் சரி, அவங்க கூடவே நானும் வரணும்னு அதுக்கு அங்க ஒரு பாட்டு இங்க ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். வேடிக்கை என்ன தெரியுமில்ல, 2 பாட்டு எழுதி கொடுத்தவர் மதுரை சொக்கலிங்க பெருமான். வேற ஊர்ல, காஞ்சிபுரம் இல்ல, மதுரை. 2 பாட்டு. ஏன்? புதஸ்தானம், அறிவுக்கு அதிபதி புதன். அதனாலதான் இங்க பாண்டிய நாடு பன்னீரி ஆண்டு வர்க்கடஞ்சென்றாலும் சங்கம் வளர்ந்தது. அறிவு கொடுக்கக்கூடியவன் புதன். புதனை பார்த்தா அந்த ஆளு கெட்டிக்காரனா இல்லையான்னு சொல்லிவிடலாம் ஜாதகத்துல. புதஸ்தானம் மதுரை எழுதியாச்சு. தூக்கிக்கிட்டு அவன் வந்துட்டான். சேரமான் பெருமாள்கிட்ட வந்துட்டான். வந்து காலில் விழுகிறான். நிறுத்தி விட்டார். என்ன? சொக்கலிங்க பெருமான் கடிதாசி கொடுத்திருக்கார். எனக்கா? கடவுள் கொடுத்தாரா? எனக்கா? இவர் அவர் காலில் விழுந்துட்டார். கொண்டா கொண்டா, நான் பார்க்கணும். கண்ணில் ஒத்திக்கிட்டு இப்படி ஒத்தி அப்படி ஒத்தி அப்படியே படிச்சு அதை மனசுல வச்சு ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னார்? மான்பொருள் கொடுத்துனாரா? நீங்க தான் பானபத்திரனா? ஆமா, இங்க வாங்க. கூட்டிக்கிட்டு போனார். இதான் பொக்கிஷம், அவ்வளவுதான் எடுத்துங்க. கூட்டிக்கிட்டு வந்தார். இதான் செங்கோல், வச்சுக்கிடுங்க. இதான் மணிமுடி, நீங்க தான் ராஜா, நான் உங்களுக்கு நினைக்கிறேன். சிவபெருமான் ஓலை கொடுத்து விட்டு என் ராஜ்யமே உங்களுக்கு சொந்தம். நம்மால இருந்தா பானபத்திரம் என்ன பண்ணியிருப்பான்? தேங்க்யூன்னு ராஜ்யத்தை வாங்கிட்டு சேரமான் பெருமாளை விரட்டியிருப்பான். அவன் என்ன சொன்னான் தெரியுமில்ல? பொருள் கொடுக்கத்தான் அவர் கட்டளை, ராஜ்யத்தை கொடுக்க சொல்லி கட்டளை. மான் பொருள் கொடுத்துன்னு தெளிவா இருக்கு. நீ பொருளை கொடு, ராஜ்யம் எனக்கு வேண்டாம். ராமனுடைய பாட்டனாருக்கு பாட்டனார் மாந்தாதான்னு பேரு. மாந்தாதா வந்து கேட்டவருக்கெல்லாம் இல்லைங்காம அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். மாந்தாதாட்ட ஒண்ணு கேட்டான். என்ன கேட்டான்? ஒரு ராஜ்யத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டான். அப்பவே ஒரு ஆள் அப்படி இருந்திருக்கேன். ராஜ்யத்தை அப்படியே கொடுத்து விட்டாரு. கொடுத்துட்டு தண்ணியை பார்த்துட்டு காட்டுக்கு போய் தவத்தில் உட்கார்ந்தார். 6 மாசம் ஆச்சு. நாரத முனிவர் அங்க வர்றார். இந்த புது ராஜா இப்ப உட்கார்ந்து இருக்கான். இவனுக்கு ஒரு மந்திரி பக்கத்துல இருக்கான். மந்திரி சொல்றான், முந்தியெல்லாம் நாரதர் அடிக்கடி வருவாரு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பத்தான் வர்றாரு. இந்த ராஜா நாரதரை வரவேற்றான். நாரதரை கேட்கிறான், நீங்க முந்தியெல்லாம் அடிக்கடி வருவீங்களா, இப்ப 6 மாசம் ஆச்சு, ஏன் வரல? நாரதர் சொல்றார், நமக்கு தேவலோகத்துல 2 கான்ட்ராக்ட், 2 ஒப்பந்தம். என்ன 2 ஒப்பந்தம்? ஒண்ணு, இந்த மாந்தாதான்னு ஒருத்தன், ஆமா, அவன்கிட்ட வந்து கேட்ட ஒருத்தனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டானா, அது நான் தான். இவனுக்கு தோணுது, அப்படி கொடுத்த ஒரு மாந்தாதாவுக்கு சொர்க்கம் கொடுக்கணும். இப்ப இருக்க சொர்க்கம் பத்தாது, இதை விட வசதியான சொர்க்கம் ஏற்பாடு பண்ணணும். அதனால மாந்தாதாவுக்கு தகுந்ததாக மிக சிறப்பான மிக உயர்ந்த ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கேன். அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட. இந்த 2வது என்னமோ, இந்த மாந்தாதா கிட்ட ஒருத்தன் வந்து அந்த ராஜ்யத்தை கேட்டான்ல,
ஆமா, அந்த பாவிக்கு ஒரு கடுமையான நரகத்தை ஏற்பாடு பண்ணணும். இப்ப இருக்க நரகம் அவனுக்கு பத்தாது. இது மாதிரி 10 பங்கு கொடுமையான நரகத்தை உண்டாக்கணும். அந்த நரகத்தை உண்டாக்கிட்டு இருக்கேன், அந்த கான்ட்ராக்ட் நம்மள்ட்ட. இவனு கைகாலெல்லாம் ஆடி போச்சு. அது நம்ம தானே. நேர மாந்தாதா தவம் பண்ற இடத்துக்கு ஓடுனான். மாந்தாதா தவத்தில் இருக்க காலில் விழுந்து கும்பிட்டான். முடிச்சு பார்த்தார். இவன் என்ன வேணும்னு கேட்டார். உங்களுக்குன்னு ஒரு சொர்க்கம் உண்டாக்குறானா, அந்த சொர்க்கம் எனக்கு வேணும்னு கேட்டான். தந்தையினர் இன்னைக்கும் கைலாஷ் போறவங்க மாந்தாதா மலையை பார்த்து கும்பிட்டு போறாங்க. நம்ம பஸ்ல போற போது காட்டலாம், அந்த தெரியுது மாந்தாதா மலை. எனக்கு இந்த கதையெல்லாம் தெரியுமா? கையெடுத்து கும்பிட்டேன். அந்த மாந்தாதா தவம் பண்ற மலை கைலாசம் போற பாதையில இருக்கு. நீங்க கார்ல போற பொழுது குறிப்பா பார்க்கணும். ஏகப்பட்ட மலை, 30 முக்கோடி தேவர்களும் மலைகளா இருக்கக்கூடிய பகுதி கைலாசம், மாந்தாதா. அப்படி சேரநாட்டு ராஜா என்ன பண்றார்? ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். அதே மாதிரி அவன் என்ன சொன்னா, வந்தவன் மாண்பொருள் கொடுத்துன்னு சொல்லி இருக்கார். பொருளை மட்டும் கொடு, ராஜ்யம் எனக்கு வேண்டாம். வேண எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ள விஞ்ஞகனார் ஆணை அரசும் அரசு உறுப்பும் நீர் கை கொள்ளும். அரசு உங்களுக்கு, பொருள் தான் எனக்கு. யானை மேல ஏற்றி பொருள் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். வந்துட்டார். ஒவ்வொரு நாளும் பூஜை முடிகிற பொழுது சிலம்பு ஒலி கேட்கும். ஒரு நாள் கேட்கல. 10 மணி, 11 மணி, 12 மணி, சிலம்பு ஒலி கேட்கவில்லை. ஓ, நான் தப்பு பண்ணிட்டேன், பூஜை சரியா பண்ணல, அதான் பகவான் திருவடிக்கு அது போய் சேரல. தப்போட பூஜை பண்றவன் இருக்கக்கூடாது. உடைவாளை உருவி வெட்டிக்க போனார்ல, கலகல கலகலன்னு ரொம்ப வேகமா கேட்டுருச்சு. இந்த லேட்டா வர்றவன் ஓடி வருவேன். லேட்டா போச்சு என்ன, சிவபெருமான் சேர்த்து கலகல கலகலன்னு அடிச்சாராம் சிலம்புலி. சேரமான் பெருமாள் கேட்கிறார், ஏன் லேட்டு? நான் இப்படி சொல்றேன்ல, சேக்கிலார் சொல்றார், தேடற்கு அறியாய் திருவருள் முன் செய்யாது ஒளிந்தது என். உன் திருவருளை முன்னாலே செய்யாம இவ்வளவு தாமதப்படுத்திட்டியே ஏன்? கல்லூரிக்கு வர்ற பையனை கூட ஏண்டா தாமதம்னு கேட்க முடியல. ஆமாங்க, மதுரையில பிகாம் கிளாஸ் பையன் வர்றான், வாத்தியார் இங்க இருக்காரு, 3/4 மணி நேரம் தாமதமா வர்றான். ஏண்டா தாமதம்னாரு. பையன் சொன்னான், சார் பேசாம உட்காருங்க சார், 10,000 ரூபாய் கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன், அப்படித்தான் வருவேன். வாத்தியார் சொன்னாராம், உட்காரா முட்டா பயலை, நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கியிருக்கேன். இதான் எங்க மதுரை போயிட்டு இருக்கு. இப்போ மறந்துடாதீங்க, ஒருத்தனையும் ஒன்னும் சொல்லிக்க முடியாது. காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம், அவ்வளவுதான். தேடற்கரியாய் திருவருள் முன் செய்யாது ஒளிந்தது என். அவர் விவரமான ஆளு. திருவாரூர்ல சுந்தரன் என்னை பாடினான். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், நேரம் போது தெரியல, மறந்து போச்சுப்பா. அப்படியா? சுந்தரன் ஒருத்தர் இருக்காரா? அவரை பார்க்கணுமே, திருவாரூருக்கு போகணுமே, நான் புறப்படணுமே. சேனைகளோட புறப்பட்டார். யாரு? சேரநாட்டு ராஜா. சிதம்பரத்துக்கு போனார். சிதம்பரத்து பெருமானை பார்த்தார். பொன் வண்ணத்து அந்தாதி பாடினார். ஒரே ஒரு பாட்டு சொல்றேன், பொன் வண்ணத்து அந்தாதி. சேரமான் பெருமாள் பாடியவர், மறக்கப்படாது. பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும், மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை, வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே. திருமேனி தங்கமயமா இருக்கு. அவர் ஜடாமுடி மின்னல் மாதிரி இருக்கு. அவர் வர்ற பெரிய ரிஷபம் வெள்ளி குன்றமா இருக்கு. அவர் திருமேனி என் மனசுல உள்ள மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிறதானே கடவுளுக்கு திருமேனி. என் வண்ணம் அழகான பாட்டு. இந்த பொன் வண்ண தந்தாதியில ஒரு அற்புதமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல், குளிர்மின் கண்கள் தேருமின் சித்தம், தெளிமின் சிவனை செருமின் செற்றம், ஆறுமின் வேட்கை அருமின் அவலம், இவை நெறியா ஏறுமின் வானத்து இருமின் விருந்தா இமையவர்க்கே. ஈசனை கூறுங்கள், குற்றேவல் செய்யுங்கள், கண்கள் குளிரும்,
சித்தம் தெளிமீன்கள், சிவனை தெளிமீன்கள், கோபத்தை விடுங்கள், வேட்கையை விடுங்கள், அவலத்தை விடுங்கள், சிவலோகத்துக்கு செல்லுங்கள், தேவர்கள் உங்களை வரவேற்பார்கள். இன்னும் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வேண்டிய நாட்களில் பாதியின் கங்குல். நான் வாழக்கூடிய காலத்துல பாதி இருட்டா போச்சு, தூங்கிட்டேன். அதுல நோய்க்கு கொஞ்ச காலம் போச்சு, சாப்பிட்டதுக்கு கொஞ்ச காலம் போச்சு, மூப்புனால கொஞ்ச காலம் போச்சு, விவரங்கிட்ட பிள்ளையா இருந்ததுல கொஞ்ச காலம் போச்சு, அச்சம் வெகுளி அவா அழுக்காறு இதுல போச்சு. ஆக கூடி கடைசியில எனக்கு ஒரு காலமும் உன்னை கும்பிட கிடைக்காம போச்சே. வேண்டிய நாட்களில் பாதியின் கங்குல் மிக அவற்றுள் ஈண்டிய வெண்ணோய் முதலது புள்ளமை மேலது மூப்பு ஆண்டின அச்சம் வெகுளி அவா அழுக்காறு இங்கனே மாண்டன சேர்தும் வளர்புன் சடை முக்கண் மாயனையே. இவ்வளவுக்குள்ள இருந்துகிட்டு உன்னை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? சிவபெருமானே, அடியார்களோட வந்தா உன்னை அடையலாம். அது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு காக்கா கைலாசத்துக்கு போனிச்சான். கைலாசம் பொன்மலை. பொன்மலையில போய் காக்கா உட்கார்ந்துதான் காக்காயின் தங்க நிறமா தெரிஞ்சுதான். பொன்மலையில உட்கார்ந்த காக்கா தங்க நிறமா தெரிகிற மாதிரி உன் அடியார்களை சேர்ந்த நானும் அடியார்களோடு அடியாரா தெரிய மாட்டேனா? இதெல்லாம் யாரு? சேரமான் பெருமாள் பாடியது பொன்வண்ணத்து அந்தாதி. ஒரு பாட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காக்கை பாடினார், சிதம்பரத்தை விட்டு புறப்பட்டார். இந்த பாட்டு பாடினதுக்கு ஒரு முறை சிலம்பொலி கேட்பித்தான். அதான் பரிசு. கிடைக்குமா? திருவாரூருக்கு போயிட்டார். திருவாரூர்ல போய் சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்க்க, அவர் இவரை பார்க்க, ரெண்டு பேரும் தழுவிக்கொள்ள, ஆலயத்துக்குள் செல்ல, தேவாசிரியன் மண்டபத்தை காட்ட, தேவாசிரியன் மண்டபத்திலே உள்ள அடியார்களை எல்லாம் வணங்கி வரவனாட்சியார் பெரிய சாப்பாடு போட்டார். சரியான சாப்பாடு, விருந்து சாப்பாடு. வரவனாட்சியாருடைய சாப்பாட்டிலே கொஞ்ச காலத்துக்கு இருந்தார். சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கொஞ்ச காலத்துக்கு இருந்தார்கள். சேரமான் பெருமாள் ஆரூரர் ரெண்டு பேரும் மதுரைக்கு புறப்படுறாங்க. எங்கிருந்து? திருவாரூர்ல இருந்து. வழியெல்லாம் திருத்தலங்கள். முதல்ல நாகப்பட்டினம், பழையபடி ஒரு 4-5 திருத்தலங்கள். திருநாகை காரோணம்னு பேரு, நாகைப்பட்டினம். நாகர் என்ற இனத்தார் வாழ்ந்ததால் நாகைப்பட்டினம். சீனர்கள் வணிகம் செய்த பதி. சப்த விடங்க தலங்களில் ஒன்று. அகத்தியருக்கு திருமண காட்சி காட்டிய இடம். காயாரோகணேஸ்வரர், நீலாயதாட்சி. 2 பாட்டு சொல்றேன். இந்த பாட்டை சொன்னீங்கன்னா வாழ்க்கையில எல்லா சுகங்களும் கிடைக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமி கேட்டு வாங்கின பாட்டு. என்னென்ன கேட்டார் தெரியுமில்ல? இந்த பாருங்க. பத்தூர் புக்கிரந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எழும்பணிந்து சேயேறி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர். சிவபெருமானே, நீ எல்லா வீட்லையும் போய் பிச்சை எடுக்கிற. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வரக்கூடாது, ஒரு காலமாட்டு மேல வர்றேன், பணத்தை பூரா ஒளிச்சு வச்சிருக்கேன். செல்வத்தை மறைத்து வைத்தீர், சேயேறி திருவீர். சேன்னா காலமாடு. செத்தார்தம் எலும்பணிந்து, ஒரு மணி போடக்கூடாது, ஒரு வைர நெக்லஸ் போடக்கூடாது. செத்தார்தம் எலும்பணிந்து சேயேறி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கீர். இந்த மறைச்சு வச்ச செல்வத்துல நமக்கு கொஞ்சம் கொடு ஃப்ரெண்டு. என்ன வேணும் கேடு? முத்தாரம் இலங்கி மிளிர் மணி வைர கோவை. மணி வைர கோவையான் போடுறதுக்கு மாலை இவருக்கு. அவை பூன தந்தருளி மெய்க்கினிதா நாளும் கஸ்தூரி கமல் சாந்தும் பணித்தருள வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. தினம் சந்தன வேணும், கஸ்தூரி வேணும், சாப்பாடு வேணும். மரியேறு கரதலத்தீர் மாதிமையேல் உடையீர் மாநிதியம் தருவன் என்று வல்லீராய் ஆண்டீர். என்னை ஆட்கொண்ட போது உனக்கு எல்லாம் தர்றேன்னு சொல்லித்தானே ஆட்கொண்டீர்கள். என்ன பண்றது? நண்பன் சொன்னாரே தவிர கொடுக்கிறேன்னு சொன்னாரு. எல்லாம் சொல்லித்தானே ஆட்கொண்டீர்கள். கிரிவேசி கீழ்வேலூர் புக்கிருந்தீர் அடிகள்.
கிரி உம்மால் படுவேனோ திருவானை உண்டேல். என்னதான் வேணும், சீக்கிரம் கேடு. பொறிவிரவு நற்புகர்கொள் பொற்சுரிகை, தங்கத்தினால உடை, மேலோர் பொற்பூ பொன்பூ பட்டிகையும் புரிந்தருள வேண்டும். சாப்பாடு எப்படி வேணும் தெரியுமா? கறி விரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும். ஒரு நாளைக்கு 3 வேளையும் கறி நெய் சோறு. முப்போது கடவுள்கிட்ட போய் கேட்கிறார். கறி விரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. கடவுள் அவ்வளவு கொடுத்தார். சாப்பாடு ஆடை எல்லாம் கொடுத்தார். வாங்கிக்கிட்டு வேதாரண்யத்துக்கு வந்துட்டார். யாழை பழித்தன்ன மொழிமங்கை, யாழை பழித்த மொழியாள் அம்பாளுக்கு பேரு. அதனால அந்த ஊர்ல சரஸ்வதி கையில யாழ் கிடையாதுன்னு சொன்னேன். எந்த ஊர்? வேதாரண்யம். யாழை பழித்தன்ன மொழிமங்கை ஒரு பங்கன் வேளைச்சடை முடிமேல் பிறை வைத்தான் இடம் பேணில் தாளை பொழில் ஊடே சென்று பூளை தலை நுழைந்து வாழைக்கனி கூளை குரங்கு உண்ணும் மறைக்காடே. உள்ள புகுந்து குரங்கு வாழைப்பழத்தை சாப்பிடுதான். அந்த மறைக்காடு. அகஸ்தியான் பள்ளிக்கு வந்துட்டார். திரு அகஸ்தியான் பள்ளி சின்ன கோயில், பாட்டு கிடைக்கல. அதை தாண்டி கோடிக்கரைக்கு வந்துட்டார். கோடிக்கரை கடைசியில கடலோரத்தில் இருக்கு. கோடிக்கரை குலகர் தனியா இருக்கார். கூட்டமே ஆளே கிடையாது. கோயில்லையும் ஆள் கிடையாது. அந்த ஊர்ல ஒரு சிறப்பு, முருகப்பெருமான் ஒரு முகத்தோட 6 கையோட இருப்பார். வேற எங்கேயும் கிடையாது. அந்த பக்கம் 3 கை, அந்த பக்கம் 3 கை, 6 கை, ஒரு முகம். கோடிக்கரை குலகர். நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அதனால சொல்றேன். முருகப்பெருமான் அவ்வளவு அழகா இருப்பார். வாயு பகவான் பார்க்கடல் அமுதத்தை கொண்டுகிட்டு போற பொழுது அமுதம் சிந்திய பகுதி அதுதான் சிவலிங்கம். ஏன்பா சிவபெருமானே, ஒரு ஆளும் கிடையாது. இதுல பாவம், இந்த அழகான பொண்ணையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா இருக்கே. யாரு அழகான பொண்ணு? மீனாட்சி. பாட்டு கேளுங்க. கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற, கடற்காற்று அப்படி அடிக்கும். கரை மேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ. இந்த கடற்கரையில் இருக்காம ஊருக்குள்ள இருக்கப்படாதா? ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கே? கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகீர் அடிகள் உமக்கு 6 துணையாக இருந்தீரே. துணைக்கு ஒரு ஆளு கிடையாது, நீ தனியா இருக்கியே. அவன் தான் எல்லாருக்கும் துணை. அவனுக்கு துணை இல்லை. அதுதான் அன்பு. அன்பு அப்படித்தான் பேசும். உனக்கு துணை இல்லாம தனியா இருக்கியே. கண்ணீர் விட்டு அழுதார். 6 துணையாக நீர் இருந்தீரே. புறப்பட்டார். திருப்பத்தூருக்கு வந்துட்டார். வேதாரண்யம் மதுரை கிட்ட திருப்பத்தூர். பாடினார், பாட்டு கிடைக்கல. மதுரைக்கு வந்துட்டார். சேர ராஜா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி மதுரைக்கு வந்தாச்சு. மதுரை பாண்டியன் இருக்கான். பாண்டியன் பொண்ணெடுத்து சோழன் வந்திருக்கான். ஆக 3 பேரும் சந்தித்தார்கள். சேரன், சோழன், பாண்டியன், சுந்தரமூர்த்தி. 4 பேரும் சொக்கலிங்க பெருமானை கும்பிட, சுந்தரமூர்த்தி பாட, சொக்கலிங்க பெருமான் அந்த பாட்டை தொலைச்சுட்டார். காணும். மதுரைக்கு சுந்தரமூர்த்தி பாடிய பாட்டு கிடையாது. மயிலாப்பூருக்கு சிவர் அப்பர் சுவாமி பாடிய பாட்டு கிடையாது. கரையான்ல போச்சு. பாடினதா சொல்றார் சேக்கிழார். மதுரையில வழிபட்டார். கொஞ்ச நாள் இருந்தார். திருப்பூவனத்துக்கு வந்துட்டார். திருப்புவனத்தை பத்தி முந்தி சொல்லி இருக்கிறோம். திருவுடையார் திருமால் அயனாலும் உருவுடையார் உமையாடை ஒரு பாகம் வரிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையார் உரை பூவனம் இதோ. பொன்னனையாள்னு ஒருத்தி சிவபெருமான் திருமேனிய தங்கத்தினால செஞ்சான். அதெல்லாம் திருப்பூவண்ணம். அவளுக்கு சிவபெருமான தங்கத்துல பண்ணணும்னு ஆசை. அடியார்களுக்கு சாப்பாடு போடுவா. ஒரு நாள் ஒரு சித்தர் வந்தார். எல்லாம் வல்ல சித்தர். சாப்பாடு போட்டா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு தங்கம் வேணும். எதுக்கு? சிவபெருமான் திருமேனி பண்றதுக்கு. வீட்டுல தட்டுமுட்டு சாமான் இருக்கா? இந்த இருக்குல்ல, இதுதான். எல்லாத்தையும் கொண்டாந்து எனக்கு முன்னால வச்சாச்சு. என்னமோ சொன்னார், தெளிச்சார். காலையில பார்த்தா பூரா தங்கம். எடுத்து அழகான திருமேனி பொண்ணை கொடுத்து பண்ணிவிட்டா. சொக்கலிங்க பெருமான் சொக்க தங்கமா இருக்கார். பல பல பலன்னு அழகா இருக்கார். கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தாலாம். கன்னத்துல பள்ள விழுந்துருச்சான். அப்படி கட்டி பிடிச்சிருக்கான் சிவபெருமானை. ஒரு பள்ள விழுந்துருச்சான். அந்த திருமேனி தழுவ குலைந்த தலைவர் திருமேனியை இப்ப காணோம். திருப்பூவனத்தில் இருந்ததாக செய்தி சொல்லுகிறது.
வைகையாறு வடக்கு நோக்கி போகும். வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை, தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை. கங்கைக்கு காசியில பெருமை. ஏன்? காசியில உத்தரவாகினி வடக்கு நோக்கி போகும். கங்கை மாதிரி வைகை திருப்புவனத்தில வடக்கு நோக்கி போகும். அதனாலே அந்த தலம் மூவரும் வைகையின் அக்கறையிலே இருந்து வழிபட ஏதுவாக நந்தி விலகிய திருத்தலம். பூவனமதனில் பொழிந்து விழுந்தருளி தூவனமேனி பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். திருவாசகம். அங்கிருந்து புறப்பட்டு திரு ஆப்பனூர் மதுரைக்குள்ள, திரு ஏடகம் பாட்டு இல்லை, திருப்பரங்குன்றம் பாட்டு கிடைச்சிருச்சு. சுந்தரர் பாடின பாட்டு திருப்பரங்குன்றத்துக்கு கிடைத்து விட்டது. பாரோடு விண்ணும் பகலுமாகி பனிமால் வரையாகி பறவையாகி நீரொடு தீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவள்ளிடையாகி நிலனும் ஆகி தேரோட வரையெடுத்த அரக்கன் சிரம் பத்திருத்தீர் உம் செய்கையெல்லாம் ஆரோடும் கூடா அடிகேள் இதியன் அடியோம் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே. திருப்பரங்குன்றத்தில் பாடல் பாடிட்டு குற்றாலம், திருநெல்வேலி, திரு ராமேஸ்வரம், அங்கே இருந்து திரு கேதீஸ்வரம், ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கையிலே உள்ள கேதீச்சரம், செத்தார் எலும்பணிவான் திருக்கேதீச்சரத்தானே பாடிட்டு திருச்சுழிக்கு வந்துட்டார். முக்கியமான இடம். சுந்தரமூர்த்தி சுவாமி திருச்சுழியல் வந்துட்டார். பாண்டி 14 முக்கியமான கஷேத்திரம் திருச்சுழியல். உலகத்தை அழிக்கக்கூடிய ஊழிக்காலத்து வெள்ளம் வந்த பொழுது ஒரு சுழி சுழிச்சு பூமிக்குள்ள போயிடுச்சான் அந்த ஊர்ல, ஊரை அழிக்காம. அதனால திருச்சுழியல்னு பேரு. உமையும் சதானந்த முனிவரும் வழிபட்ட பதி திருமேனிநாதர், துணைமாலை அம்மை, ரமண பகவான் வாழ்ந்த இடம், ரமண பகவான் தோன்றிய இடம். அங்கதான் அவர் வாழ்க்கை முழுக்க. 30/12/1879 ரமணர் பிறந்த நாள். 30/12/1879. அவங்க அப்பா 16 வயசுல இறந்து போயிட்டார். 97 ஒட்டி 95. 96 ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதுரையை விட்டுட்டு ரமணர் புறப்பட்டார். வெங்கட்ராமன் மதுரையிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலையிலே உட்கார்ந்து 1/9/1896 பாதாளலிங்கத்துக்கு கீழே தவத்திலே உட்கார்ந்து விட்டார். முன்னால ஒரு நாள் இந்த கதை சொல்லியிருக்கேன். பாதாளலிங்கத்துக்கு பக்கத்திலே 17 வயசு வெங்கட்ராமன் தவத்திலே உட்கார்ந்து விட்டார். பூச்சி கடிக்குது, பாம்பு கடிக்குது, தேள் கொட்டுது, நட்டுவாக்காளி கொட்டுது, ஒரு நினைப்பும் கிடையாது. சேஷாத்திரி சுவாமி மேலே இருந்து வந்து பார்த்தார். அண்ணாமலை முதலியார், வெங்கடாசல முதலியார் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்து இந்த சாமியை அப்படியே தூக்கி கொண்டு போய் திருவண்ணாமலை ஆதீனத்தில் உட்கார வச்சாங்க. திருவண்ணாமலையில சாமி அப்படியே தவத்தில் தான் இருக்கார். 18 வயசு புள்ள, இளம் புள்ள, அழகான தோற்றம், கட்டின கோவணத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. காலில் பூரா காயம். தூக்கி உட்கார வச்சு 4 நாள் தயிர் சாதத்தை பிசைஞ்சு உடம்பெல்லாம் தேய்க்க பிரஜை வந்தது. முழிச்சு பார்க்கிறார். சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டார். தீபம் காமிச்சாங்க, கூடாது விட்டார். இது போதும், சாப்பாடு சொல்லல. ஒரு 20-25 நாள் சாப்பாடு கொடுத்து தேர்த்திட்டாங்க. ஒரு நாள் அப்படி பார்க்கிறார். மேல ஒரு புஸ்தகம், பெரிய புராணம். பெரிய புராணத்தை எடுத்து விட்டார். எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அண்ணாமலை முதலியார் பக்கத்தில் வந்து நிற்கிறார். சாமி என்னமோ படிக்குது. ஒரு பாட்டு வந்தது. எந்த பாட்டு வந்தது? திருச்சுழியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். திருச்சுழியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்ற இடத்தை இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த இடத்தை படிச்சுட்டு இருக்கார் ரமணர். அண்ணாமலை முதலியார் கிட்ட வந்து இப்படி பார்த்தார். அவரை பார்த்துட்டு இந்த கையை அந்த இடத்துல வச்சார். திருச்சுழின்னு போட்டிருக்கு. இதுதான் உங்க ஊரா சாமி? பேசவே இல்லை, மௌனம். அவர் உடனே திருச்சுழிக்கு ஆள் விட்டுட்டார். ஒரு பிராமண சன்னியாசி, ஒரு 17-18 வயசு இருக்கும், அங்க இருந்தார். தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறான். பிரகாசமா இருக்கார், ஒன்னும் பேச மாட்டேங்கிறார். திருச்சுழி சின்ன கிராமம். இவர் பிறந்த இடமெல்லாம் நல்லா இருக்குப்பா, அழகா வச்சிருக்கிறாங்க. போய் பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம்.
எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம சுந்தரம் ஐயர் அழகம்மா பிள்ளை. அப்பா பேரு சுந்தரம் ஐயர், அம்மா பேரு அழகம்மாள். அங்கிருந்து இவங்க மாமா புறப்பட்டு இங்க வந்து பார்க்கிறார். வெங்கட்ராமா என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கே? பேசவே இல்லை. மாமா என்னென்னமோ பேசினார், பேச்சே கிடையாது. திருப்பிட்டார். அவங்க அம்மாவை அனுப்பினார். அம்மா அங்க இருந்து வந்துட்டா. பிள்ளைய பார்த்தா, வெங்கட்ராமா என்ன இங்க உட்கார்ந்து இருக்கே? இது நல்ல காரியம், நான் பண்றது நல்ல காரியம், நீ அங்க இரு, விரும்பினா இங்க வா. அவ்வளவுதான், வேற பேச்சே கிடையாது. பகவான் ரமணன் அடையாளம் காமிச்சது திருச்சுழியல். 1907 பேசுறார். 1922 அவங்க அம்மா மறைவு. அம்மா இறந்த போது, இறக்குற போது மேல கொண்டே வச்சு இந்த நெஞ்சை தடவிக்கிட்டே இருக்கார். சிவபுராணம் சொல்லிக்கிட்டே இருக்கார் திருவாசகம். அந்த ஆன்மா உள்ளேயே அடங்குது. அடங்கி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு திருவாசகம் சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு போறார். மறக்கப்படாது. தூக்கி கொண்டு போய் கோயில்ல வச்சு, மாதுருபூதேஸ்வரர் கோயில் இப்ப கட்டியிருக்காங்க. திருவண்ணாமலைக்கு போனா பார்க்கணும். 1950 ஏப்ரல் 14 ரமண பகவான் சமாதியான நாள். 1950 ஏப்ரல் 14 ராத்திரி 8 மணிக்கே என்னவோ சமாதி. அது எந்த ஊரை காட்டுறார்? இதை காட்டுறார். அது என்ன பாட்டு? அந்த பாட்டை இப்ப சொல்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியல்ல போய் படுத்து கிடக்கிறார். ராத்திரி கனவுலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அங்கனரை பணிந்துரையும் ஆரூரர்க்கு அவ்வூரில் கங்குலிடை கனவின்கண் காளையாம் திருவடிவால். காளை போல ஒரு தோற்றம். செங்கையில் பொற்செண்டும் திருமுடியில் சுழியமுடன். திருமுடியில பூ, கையில பொற்செண்டு, எங்குமிலா திருவேடம் என் குருக முன்காட்டி காணப்பேர் யாம் இருப்பது காணப்பேர் அப்படின்னு மறைஞ்சிட்டார். களரி கங்கையனும் வானப்பேர் ஆருளமும் மாமுடியார் தாமகல ஞானப்பேர் ஆடர் உணர்ந்து அதிசயித்து நாகமுடன் ஏனப்பேர் எயிரணிந்தார் அருள் இருந்த பரிசென்பார் நாம் இருப்பது காணப்பேர். நீ காளையார் கோயிலுக்கு வா. திருச்சுழியிலிருந்து நடந்து காளையார் கோயிலுக்கு போயிட்டேன். காளையார் கோயில் காணப்பேர் 2 1. அங்க போய் பாடுறார். அழகான பாட்டு. தொண்டரடி தொழலும் சோதி இளம்பிரையும் சூதனமென் முளையாள் பாகமுமாகி வரும் புண்டரிக பரிசாம் மேனியும் வானவர்கள் பூசலிடக்கடல் நஞ்சு உண்ட கருத்தமரும் கொண்டலனத்திகளும் கண்டமும் எண்டோளும் கோல நெருஞ்சடை மேல் வண்ணமும் கண்குளிர கண்டு தொழப் பெறுவ என்று கொலோ அடியேன். கண்டு தொழப் பெறுவது என்று கொலோ அடியேன். கார்வையல் சூழ் காணப்பேருரை காளையே. திருக்கானப்பேர் நிறைய சொல்லி இருக்கு. அதை பத்தி சம்பந்த சுவாமி பாடினது. கோலக்காதில் குளையாலே கோதி சேர்மை குழலாலே ஞானத்தாரை துயரேசை நாரி காசை படலாமோ மேலைத்தேவர் கரியோனே வீரச்சேவல் கொடியோனே கால பாச துயர் தீராய் காணப்பேரில் பெருமாளே. திருப்புகள் திருக்கானப்பேருக்கு. நான் அடிக்கடி அந்த ஊருக்கு போயிருக்கேன். என்ன, எங்க தேவகோட்டையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டருக்குள்ள திருக்கானப்பேர். அந்த கோயில் கட்டினவங்க, திருப்பணி பண்ணவங்க, திருவிழா பண்றவங்கலாம் நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள். தேவகோட்டையில ரொம்ப பக்கம். தேவகோட்டையில ஒரு வீட்டு மாடியில, ஜமீன்தார் வீட்டு மாடியில ஏறி பார்த்தா காளையார் கோயில் கோபுரம் தெரியும். ராத்திரி ஏறி பார்த்து கும்பிடலாம். திருப்பண வாசலுக்கு வந்தாச்சு. திருப்பண வாசல் அருமையான திருத்தலம். பெரிய மகாலிங்கம், பெரிய நாயகி. சம்பந்தர் சுந்தரர் பாடியது. சிவலிங்கத்துக்கு 3 முழம், ஆவுடைக்கு 30 முழம். உயரம் 9 அடி, சுற்றளவு 8 அடி. சிவலிங்கம் உயரம் 9 அடி, சுற்றளவு 8 அடி. ஆவுடை சுற்றளவு 33 அடி. இந்த கோமுகி நீட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அது 3 அடி. எந்த ஊரு? திருப்புணல் வாசல். கும்பிட்டார், கும்பிட்டு புறப்பட்டார். திருப்புண வாசல்ல கும்பிட்டு திருவாரூருக்கு வந்துட்டார். திருவாரூர்ல சேரமான் பெருமாள் இவர் 2 பேரும் கொஞ்ச காலம் இருந்தார்கள். திரும்ப பயணம் தொடங்குகிறது. திருவையாற்றுக்கு வர்றாங்க. திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு திருவையாறு. திருவையாறுக்கு வந்தா ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கு.
இந்த வெள்ளத்தை தாண்டி போகணும். சிவபெருமானே நடுவில் ஆறு ஓடுது, ஆத்தை தாண்டி போகணும். 5 ஆறு, அதான் ஐயாறு, ஐயாரப்பன். அந்த அந்த ஊர்ல ஐயாரா அப்படின்னா 7 முறை ஐயாரா ஐயாரா ஐயாரான்னு எதிரொலிக்கும். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ ஏன்னு பார்த்த இடம். சிவபெருமானே முழுக்க சுத்தி வர முடியாது, பின்பக்கம் வரக்கூடாது. மகாலட்சுமி பூஜை பண்றாளா, அதனால பின்பக்கம் நீங்க பிரகாரம் வர முடியாது, வெளிப்பிரகாரம் தான் வரலாம், உள்பிரகாரம் வர முடியாது. ஜோதிமயமாய் காட்சி கொடுத்த சிவலிங்கம், அப்பர் பெருமானுக்கு கைலாச காட்சி அளித்த சிவலிங்கம். வெள்ளம் போகுது. பெருமானே பரவும் பரிசொன்றறியேன் நான், பண்டே உன்னை பயிலாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான். ராத்திரி பகலா நினைக்கிறேன், ஆனா உங்ககிட்ட வரணும்னு இன்னும் மனசு சொல்ல மாட்டேங்குது. கரவில் அருவி கமுகுண்ண தெங்கங்குலை கீழ் கருப்பாலை, அறவும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அடிகளோ. இந்த ஓன்னா ஓலம் விடுவது, ஓலமிட்டா மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். கஷ்டப்படுறவன் தான் ஓலமிடுவான். அடிகளோ பாட்டு போற. அப்படி சிவபெருமான் அங்கே இருந்து ஓலம் 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 நாராம். காவேரி 2ஆ பிரிஞ்சுதான். 2 பேரும் வசதியா இறங்கி வந்துட்டாங்க. திருவையாறு காவேரி பிரிந்த ஸ்தலம் சுந்தரமூர்த்திக்கு சேரமான் பெருமானுக்கு. அங்கிருந்து புறப்பட்டு கொங்கு நாடு தாண்டி கொடுங்கலூர் வந்தா திருவஞ்சைக்களம். கொடுங்கலூர்ல இவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. கொடுங்கலூர் சேர நாட்டு ராஜா ஊர்ல ஏக வரவேற்பு. பரசுராமர் பூசித்த திருவஞ்சைக்களம். ராஜா இவரை யானை மேல உட்கார வச்சு கவரி வீசுறான். சுந்தரமூர்த்தியை யானை மேல உட்கார வச்சு, சேர நாட்டிலேயா யானைக்கு பஞ்சம்? பதவதன்னு இருக்கு யானை. குருவாயூருக்கு போனா 30 யானை இருக்கு. இது ஒரு பகுதிங்கிற ஆமை. நமக்கு பயமா இருக்கு ஒவ்வொரு யானையை பார்த்தா. 30 யானை 40 யானை யானை மேல உட்கார வச்சு இவருக்கு மரியாதை. சிங்காசனத்துல உட்கார வச்சு கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார். யாரு? சேர நாட்டு ராஜா. எல்லா தேவிமார்களும் வந்து இவர் காலில் கரக நீர் வைத்து விளக்கி அந்த தண்ணீரை தலையில ஊற்றி குடிக்க போனாங்களா? கூடாதுன்னு சுந்தரர் தடுத்துட்டார். நீ எனக்கு நண்பன், இதெல்லாம் செய்யக்கூடாது. இல்ல, செஞ்சாதான் எனக்கு திருப்தி. எம் பெற்றிமையால் செய்தன இங்கு எல்லாம் இசைய வேண்டும். நாங்க அன்புனால செய்கிறோம், இதை நீங்க ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாராம். இணங்கினார், இருந்தார், அமுது உண்டார், ஆடை அணி ஆவரணம் சந்தனம். அங்க என்ன கேட்டாரோ திருநாகைக்காரத்துல அதை பூரா சேரமான் பெருமாள் கூட்டுட்டார். யானை போர் மற்போர் எல்லாம் காமிச்சாராம். மல்யுத்தம் ராஜா வீடுல ராமநாதபுரத்துல மல்யுத்தம் அடிக்கடி நடக்கும். அந்த ஊர்ல மல்யுத்த பயில்வான் பெரிய ஆடு. ஒரு நாள் வெளியூர்ல இருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்துட்டான். அவனை ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ராத்திரி எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. உள்ளூர் பயில்வானு வெளியூர் பயில்வானு அடுத்தடுத்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து சாப்பிடணும். எல்லாருக்கும் எள்ளு வச்சாங்க. வெளியூர் பயில்வானுக்கு ஒன்றும் புரியலை. இன்னும் இப்பவே எள்ளு தண்ணீர் வைக்கிறாங்க. என்னடா இப்ப வைக்கிறாங்க, எதுக்கு இந்த எள்ளு? உள்ளூர் பயில்வான் சொன்னானா, இந்த எள்ளை கையினால அழுத்தி எண்ணெயை புழிஞ்சு சாதத்துல ஊற்றி சாப்பிடணும்னா. நானா அவன் எங்க செய்ய இவன் புளிச்சான்ல, அவன் எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். எள்ள இந்த புலி புளிஞ்சா நாளைக்கு நம்ம மல்யுத்தத்துக்கு போனா நம்மளை எந்த புலி புலிவான்? ஓடி போயிட்டானா அவன். யாரு? ராமநாதபுர ராஜா. ஒரு வரலாறு இப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி மற்போர் யானை போர் எல்லாம் பார்த்தாச்சா. இவருக்கு திரும்பவும் திருவாரூர் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்பத்தான் பொன்னுமை பொருளும் பாடுறாரு. பொன்னுமை பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் புழையை பொறுப்பானை புழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றடி ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பலனத்து அணி ஆரூரானை மறக்கணுமாமே. திருவஞ்ச களத்தில் இருந்து என்ன செய்கிறது? திருவாரூருக்கு போகணும். சேரமான் பெருமாளே, நான் புறப்படுறேன். நீங்க போகக்கூடாது, இங்கே இருக்கணும். திருவாரூரை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன். என் கண்ணு போனதுக்கு அதுதான் காரணம். போகணும் அப்படியா? சரி. 10 யானை, 10 யானை மேலையும் திரவியங்கள்.
மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம் பொக்கிஷத்தையே ஏத்திட்டாரு. கொண்டுகிட்டு போக எல்லாத்தையும் ராஜான்னு அனுப்புறாரு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா நம்ம தகுதிக்கு தகுந்தாப்புல கொடுத்து அனுப்புவோம்ல. இது மகாராஜா இல்ல, அப்படியே கொடுத்தாரு. 10 யானை அவ்வளவு தூரம் ஆட்கள் கொண்டுகிட்டு வர்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி முன்னால போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போயிட்டாங்க, ஊர் எல்லையை தாண்டியாச்சு. இன்னொரு தூரம் போனாங்க. அவினாசின்னு ஒரு ஊரு, அதுக்கு பக்கத்துல திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊரு. திருமுருகன் பூண்டி அந்த இடம். ஒரு 100 வேடர்கள் வந்தார்கள். 100 வேடர்கள். சுந்தரமூர்த்தி சுவாமி முன்னால வர்றார். இந்த பொருள் எல்லாம் பின்னால வருது. அத்தனை பேர் வந்தவனை அடிச்சான், பொருளை பூரா திருடிக்கிட்டு ஓடிவிட்டான். மகாராஜா கொடுத்த பொருளை பூரா 100 வேடுவர்கள் வந்து திருடிக்கிட்டு ஓடிவிட்டாங்க. எப்படி இருக்கும்? சுந்தரர் திரும்பி பார்க்கிறார், யானை தான் வருது, பொருள் எல்லாம் போயிடுச்சு. கோபம் தாங்கல. சிவபெருமானே திருமுருகன் பூண்டி கோயிலுக்குள்ள வந்துட்டார். கோயிலுக்குள்ள வந்து என்ன கேட்கிறார் தெரியுமா? தெலுங்கு பேசுறவங்க, வேடர் தெலுங்கு பேசியிருக்காரு. பக்கத்துல ஒரு மாதிரி நாற்று அடிச்சிருக்கு. திடுகு முட்டு அப்படின்னு இருக்கான். தெலுங்குல இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. திடுகு முட்டு அப்படின்னு இருக்கான். இதெல்லாம் இவர் காதில் விழுந்திருக்கு. எடுத்து அடிச்சுக்கிட்டு போயிட்டான். கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர், வடுகர்னா தெலுங்கர்கள், விரவலாமை சொல்லி திடுகு முட்டென குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கையால் தன்னோடும் எத்துக்கு இங்கிருந்து எம்பிரானிலே. இந்த காட்டுக்குள்ள திருடங்க வர்ற பகுதியில அழகான பொண்ணையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்க? 2 அர்த்தம். வெட்டித்தனமா ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க? 2வது அர்த்தம், பாதுகாப்பு இல்லாத இடத்துல இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஏன் உட்கார்ந்து? எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானிரே. பொருள் திருடு போனா இந்த பாட்டை படிக்கணும். கொடுகு வெஞ்சிலை படிச்ச உடனே சிவபெருமானுக்கு முன்னால போன பொருள் பூரா வந்துருச்சு. சிவபெருமானே இது என்னன்னு கேட்டானா? சிவபெருமான் சொன்னானா, உனக்கு நான் தான் கொடுப்பேனே தவிர அது என்ன இன்னொருத்தன் கொடுக்கிறது? சேரமான் பெருமாள் கொடுத்தது திருடு போயிடுச்சு, இப்ப நான் கொடுக்கிறேன் வாங்கிக்கோ. என்னுடைய பக்தனுக்கு நான் தான் கொடுக்கணும், இன்னொருத்தன் என்ன கொடுக்கிறது? ஐயா, உங்க வீட்டுல ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, தீபாவளிக்கு பணம் கேட்டாரு, நீங்க கொடுத்தா உங்களுக்கு பெருமை. அவர் வேற ஒருத்தன் போய் வாங்கினா உங்க பேர் ரிப்பேர் ஆயிரும்ல. ஆழ்வார் பாடுறாரு, உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அடிவு கண்டாய். உனக்கு பணி பண்றானா, உன்னை விட்டு விட்டு வேற ஒருத்தன் போய் கேட்டா உன் பேர் கெட்டு போயிடும். புனத்தினை கிள்ளி புதுகவி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை எந்தாய். திருமாலிருஞ்சோலை பெருமான் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தான். சந்தோஷம். கோயிலுக்குள்ள போனார், சிவபெருமானை கும்பிட்டார். உனக்கு நான் தான் கொடுப்பேன், வச்சுக்கோ, போயிட்டு வா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடையை தொடர்கிறார். திருவாரூருக்கு போகணும். அவரை எத்துக்கு இங்கிருந்து எம்பிரானிரே. இன்றைக்கு தலைப்பு அது. இந்த பாட்டை சொன்னீங்கன்னா தொலைஞ்ச பொருள் எல்லாம் கிடைக்கும். திருமுருகன் பூண்டியில போய் கும்பிடுங்க. திருமுருகன் பூண்டி ஒரு அற்புதமான திருத்தலம். முருகப்பெருமான் வழிபட்ட திருத்தலம் என்று பேசுகிறார்கள். அதுக்கு இன்னொரு சிறப்பு, இந்த மனநோய் உள்ளவர்கள் அங்க போய் கொஞ்ச காலத்துக்கு இருந்தா மனநோய் மாறும். மென்டல் டிப்ரெஷன், ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் மாறி போகும். இங்க பல பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கோயில்ல வழிபாடு பண்ணனா மனநோய் அகலும். திருமுருகன் பூண்டி அவினாசிக்கு பக்கத்துல கொங்கு நாட்டிலே பாடல் பெற்ற 7 திருத்தலங்களில் முக்கியமான ஊர் திருமுருகன் பூண்டி. ஆக இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுருகன் பூண்டியை விட்டு புறப்படுறார். சேரமான் பெருமாள் வரலாற்று சொல்ல வந்த சேக்கிழார் சுந்தரர் வரலாற்று சொல்லிட்டார். ஆமா, சேரமான விட்டுட்டோமே, அவரு பின்னால கைலாசத்துக்கு போற அன்னைக்கு வருவார். அது வரைக்கும் திருவஞ்ச களத்திலையும் கொடுங்கோலூர்லையும் இருப்பார். சேரமான் பெருமாள் வந்து சுந்தரமூர்த்தியோட ஆடி சுவாதி அன்னைக்கு கைலாசத்துக்கு போவார்.
நமக்கு ஆடி சுவாதி 14ஆம் தேதி. நமக்கு ஆடி சுவாதி என்னைக்கு? வர்ற 14ஆம் தேதி. அன்னைக்கு தான் சுந்தரர் கைலாசத்துக்கு போறார். ஆடி சுவாதி வரைக்கும் பேச்சை இழுக்க முடியும்? நமக்கு என்னைக்கு சுந்தரர் கைலாசம் போறாரோ அன்னைக்கு தான் ஆடி சுவாதி. வர்ற 14ஆம் தேதி சேரமான் பெருமாளும் சுந்தரர் கைலாசத்துக்கு போவார்கள். அப்பொழுது சேரமான் பெருமாளை சந்திப்போம் என்று கூறி இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி.